ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். उत्पत्ति 49वां अध्याय उसका 25वां वचन का पढ़ेंगे. Genesis chapter 49 verse 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மூன்றாவது மாதத்துல इस तीसरे महीने में கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? परमेश्वर में देने वाला वचन क्या है? அவர் உனக்கு துணையாய் இருப்பார். वो तेरा सहायक बना அவர் துணையாய் இருக்கும் பொழுது जब वो सहायक बनेगा நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? हमारे जीवन में कैसे आशीष को நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். हम सब एक आशीष को बाट जोते हैं. இங்கு ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். यहाँ पर परमेश्वर तीन तरह के आशीषों को देगा ऐसे कहता है. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் कैसा இருக்கிறது? आशीष है? அவர் சொல்லுகிறார் உயர வானத்திலிருந்து உண்டாகுகிற वो ஆசீர்வாதம். कहता है कि ऊपर के आकाश से होने वाले आशीष है. கீழே ஆழத்திலிருந்து உண்டாகுகிற ஆசீர்வாதம். नीचे गहरे से होने वाली जल के समान आशीष. ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். स्थानों और गर्भ के आशीष है. இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ये तीन तरह के आशीष परमेश्वर अपने लोगों को देता है. யார் ஒருவருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரோ, जिस किसी के लिए परमेश्वर एक सहायक बना है, எந்த ஒரு மனிதன் கர்த்தரை துணையாய் கொண்டு இருக்கிறானோ, जो मनुष्य परमेश्वर को अपना सहायक बनाया அந்த है, மனிதனுக்கு இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் வந்து தங்குகிறது. उस मनुष्य के लिए तीन तरह की आशीष आके ठहरती है. கர்த்தர் அப்படியே இந்த மாதத்துல परमेश्वर वैसे ही इस महीने में என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் मुझे, मेरे परिवार என்னுடைய को, சபையாரையும் मेरे कलीसिया இந்த वासियों மூன்று விதமான ஆசீர்வாதங்களினால को तीन प्रकार के आशीष से கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் परमेश्वर मुझे आशीष करेगा ऐसे கரங்களை कहने உயர்த்தி वाले மூன்று அல்லேலூயா சொல்ல போகிறோம். हाथ उठाकर तीन हालेलुया அல்லேலூயா 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 हालेलुया ஆமென். आमेन. ஏன் மூணு அல்லேலூயானா மூணு ஆசீர்வாதத்தையும் பெறணும்? क्यों तीन हालेलुया? क्योंकि तीन तरह के आशीष को पाना है. அல்லேலூயா हालेलुया. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் உயர வானத்திலிருந்து உண்டாகுகிற ஆசீர்வாதம். परमेश्वर कहता है ऊपर आकाश से होने वाली आशीष. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வந்து ஆல்ரெடி உண்டாக்கி வச்சிருக்கிறார். कुछ आशीषों के पहले से परमेश्वर ने तैयार कर சில ஆசீர்வாதங்களை நாம் கேட்கும்போது உருவாக்கி கொடுக்கிறார். कुछ आशीष जब हम मांगते हैं वो तैयार कर देता है. ஏதோ ஒரு விதத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரானா किसी भी रीति से वो आशीष को देता है. அல்லேலூயா. हालेलुया. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. जो मांगता है उसे दिया जाता है. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். यदि तुम मेरे नाम से जो भी मांगोगे तुम्हें मिलेगा ऐसा இந்த कहता है. மாதத்துல நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். इस महीने में हम आशीषों को पा लेना है. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? इस आशीषों को परमेश्वर कैसे देता है? உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். ऊपर आकाश से होने वाली आशीष. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, लेवियों की किताब 26वां अध्याय का 4वां वचन कहती है, ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்கு மழை பெய்ய செய்வார். परमेश्वर कहता है कि नियुक्त समय में परमेश्वर तेरे लिए बरसात को ले आएगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த மழை என்பது வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ये ஆசீர்வாதம். बरसात हमारे लिए आकाश से दिए जाने वाले का आशीष है. அல்லேலூயா. हालेलुया. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். मैं नियुक्त समय में तुम्हारे लिए बरसात ले आऊंगा. பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்கும். भूमि अपने फल को और ऊपर के सारे वृक्ष उसके फल को देंगे. இதே காரியத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க एक முடியும். बात को व्यवस्था हम 28वां अध्याय 12वां वचन में हम देख सकते हैं. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், नियुक्त समय में तेरे देश में बरसात को ले நீ आने, கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், तू अपने हाथ से करने वाले सारे कामों को आशीष कर दे. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாகிய வானத்தை திறப்பார். परमेश्वर अपने अच्छे भंडार से अपने खाने को खोलेगा. ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். नियुक्त समय में परमेश्वर बरसात को देना एक आशीष है. அல்லேலூயா. அல்லேலூயா. மழை எல்லாத்துக்குமே வேணும். बरसात सबके लिए जरूरत है. அப்படிதானே? மழை இல்லைன்னா நம்ம பயிரிட முடியாது. बरसात के बिना हम बीज नहीं बो सकते. மழை தண்ணீர் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. पानी के बिना हम अपने जीवन नहीं बिता सकते. இந்த மழை என்பது ஒரு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் தேவையான ஒன்று. ये बरसात मनुष्य के जीवन में हर क्षण में उसको जरूरतमंद है. தண்ணீர் இல்லாம மனுஷன் உயிர் வாழவே முடியாது. पानी के बिना मनुष्य जीवन नहीं बिता சொல்ல सकता. போனா தண்ணீர் இல்லாம இந்த உலகமே சுத்தாது. ऐसे कहने जाएंगे तो अगर बिना पानी के कुछ भी नहीं होगा. அல்லேலூயா. தண்ணீர் நிமித்தமாக எல்லாமே இயங்கிக் ये கொண்டிருக்கிறது. पानी के कारण ये सब कुछ चल रही है. இந்த மழையை கூட इस बरसात को भी ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? परमेश्वर कैसे देता है? ஏற்ற காலத்தில் அவர் கொடுக்கிறார். वो सही समय पर देता है.
24 மணி நேரமும் 12 மாசமும் மழை பெஞ்சிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லாத போயிடும். अगर 24 घंटे अगर 12 महीने अगर बरसात होते रहेगा तो व्यर्थ हो जाएगा. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மழையே பெஞ்சிட்டு இருந்தா अगर केवल बरसात ही होती रहेगी வீட்டை விட்டு எப்படி வெளியே हम வர, घर से बाहर कैसे जाएं? எப்படி பயிரிட முடியும், कैसे हम बीज बोए? ஹல்லேலூயா, ஒண்ணுமே செய்ய कुछ முடியாது. भी हम नहीं कर அப்ப सकते. மழை வேண்டுமெனில் கூட अगर बरसात की जरूरत हो भी அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து उसके लिए வைத்திருக்கிறார். परमेश्वर नीक समय को रखा है. அந்த நேரத்தில் மழை பெய்தால்தான் उस समय में अगर बरसात हो அது तो நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். वो हमारे लिए आशीषित रहेगी. அப்படி மழை பெய்யல அப்படின்னா अगर वैसे बरसात नहीं हो அது நமக்கு தீமையாய் முடிந்து वो விடும். हमारे लिए एक बुराई हो जाएगी. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 ஒரு 2 மணி நேரம் பெய்ய வேண்டிய மழை जो 2 घंटे होने वाली கூட बरसात 2 मணி நேரம் பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும். अगर उसके साथ और 2 घंटे आ जाए तो घर के अंदर இன்னும் கூட 2 மணி நேரம் பெஞ்சா और भी उसके साथ 2 வீட்டை घंटे விட்டு पानी நம்ம होगा। வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துரும். हम घर से बाहर जाने वाली स्थिति आ जाएगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அப்ப மழை பெய்தால் கூட बरसात हो तो भी தேவையான அளவை தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். जितना जरूरत है उतना ही हम उसे ले सकते हैं। கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் परमेश्वर देने वाले आशीष ஏற்ற காலத்தில் सही समय पर நமக்கு தேவையான அளவுக்கு தான் கர்த்தர் हमें கொடுப்பார். जितना जरूरत है उतना ही सीमा के अनुसार ஹல்லேலூயா. देगा। ஹல்லேலூயா। நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. हम सबके लिए एक चाहत நம்ம है। எல்லாருமே அம்பானியாய் அதானியாய் மாறணும்னு हम சொல்லி. सब अंबानी अदानी बनना है। ஆனா எல்லாரும் அம்பானி அதானியாய் மாறினா लेकिन सब लोग अंबानी अदानी बन जाए வேலை செய்ய ஆள் கிடைக்காது. काम करने के लिए कोई नहीं मिलेगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। புரியுதா? आप समझ रहे हो ना? அப்ப என்ன பண்ண எல்லாரும் மாற முடியாது. तो सब लोग ऐसे बदल नहीं सकते। ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். परमेश्वर ऐसे देगा भी नहीं। நமக்கு எந்த அளவு தேவையோ हमारे लिए जितना सीमा की जरूरत है அந்த அளவு நமக்கு ஆசீர்வாதம் हमें போதுமானது. उतना ही देना काफी रहता है। அதான் சாலமன் ஞானி அழகா எழுதுகிறார். इसलिए सुलेमान ज्ञानी अच्छी तरह लिखते हैं, எப்பா எனக்கு தகுதிக்கு மிஞ்சி ஆசீர்வாதம் கொடுக்காதீங்க. ए पिता मेरे जरूरत से बढ़कर मुझे आशीष मत दो। நான் தேவன் இல்லை என்று சொல்லி விடுவேன். मैं परमेश्वर नहीं ऐसा कह दूंगा। அதே மாதிரி நான் தரித்திரனாவும் இருந்திரக்கூடாது. वैसे ही मैं दरिद्र भी नहीं रहूं। அதனால நான் தேவனை தூஷித்து விடுவேன். मैं परमेश्वर की दूषण न कर दूं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அப்போ ஒரு ஆசீர்வாதம் என்பது अगर एक आशीष है तो எந்த அளவு நமக்கு தேவையோ அதை தான் கர்த்தர் கொடுக்கிறார். जितना हमें जरूरत है उतना ही परमेश्वर हमें देता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அப்ப உயரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் ஏற்ற காலத்தில் நமக்கு பெய்கிற ஒரு ஆசீர்வாதம். ऊपर से आकाश से आने वाले आशीष हमारे लिए नियुक्त समय पर जरूरतमंद समय पर होने वाली एक बरसात है। இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விளைச்சலை கொடுக்கிறதா ये இருக்கிறது. हमारे जीवन में एक अच्छे उपज को देने वाली है। அடுத்தது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது अगला व्यवस्था 33वां अध्याय उसका 13 वचन में हम देखते हैं। உபாகமம் 33:13ல व्यवस्था 33 उसका 13 वचन ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் ஆசீர்வதிப்பார். वो देश के सारे आशीषों से समय भरता है। வானத்தின் பனி என்பது ஒரு ஆசீர்வாதம். आकाश के ओश हमारे लिए एक आशीष है। நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். हम उत्पत्ति 27वां अध्याय के 28 वचन को हम देख सकते हैं। தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும் தந்தருள்வாராக. परमेश्वर तुझे आकाश के ओस को और भूमि के उत्पन्न उपज को देकर बहुत सा अनाज और नया दाखमधु दे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்தின் பனி என்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. आकाश की ओश हमारे लिए एक आशीष है। இந்த ஆசீர்வாதமானது ये एक आशीष நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதற்கு பயன்படுதா இருக்கிறது. ये प्रतिदिन हमें नया करने के लिए हमें इस्तेमाल होती है। பனி விழுகிற வேளையில ओस जब गिरती है வாடி போய் இருந்த புற்களும் பூக்களும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. मुरझाए गए घास और फूल अपने आप को नया कर लेते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ऐसे हमारे जीवन में இருக்கிற சோதனைகளின் சோர்வுகளின் நடுவில் परीक्षा और निराशाओं के बीच में நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு हमें नया कर लेने के लिए கர்த்தர் இந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதமாகிய பனியை கொடுக்கிறார். परमेश्वर इस आकाश के आशीष ओस को हमें देता है। அதே போல உபாகமம் 33ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, वैसे व्यवस्था 33वां अध्याय के 14वां वचन कहती है, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. सूरज के पकाए हुए अनमोल फल है कर कहती है। அப்போ இந்த வானத்தின் ஆசீர்வாதத்துல மூன்றாவது என்ன? சூரியனுடைய பக்குவப்படுத்தும் தன்மை. ये आकाश के तीसरा जो आशीष हमारे लिए जो देखते हैं, सूर्य के पकाए हुए एक अनमोल அல்லது फल। இப்படி சொல்லலாம், சூரிய வெளிச்சம். और ऐसे भी कह सकते सूर्य का प्रकाश। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து நமக்கு மழையை கொடுக்கிறார். आकाश से हमारे लिए बरसात देता வானத்திலிருந்து है। பனி விழுகிறது. आकाश से हमारे लिए ओस पड़ती है। வானத்திலிருந்து நமக்கு வெளிச்சம் வருகிறது. आकाश से हमारे लिए प्रकाश आती है। இந்த வெளிச்சமானது ये प्रकाश जो है பழங்களை பக்குவப்படுத்துகிறதா. फलों को वो पकने के लिए लगाती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் மனிதனையும் பக்குவப்படுத்துகிறது. वैसे मनुष्य को भी परमेश्वर तैयार करता है। சூரிய வெளிச்சத்திலே நடக்காத ஒரு மனுஷனை பார்த்தோம் அப்படின்னா सूर्य किरणों में जो नहीं चलने वाला एक मनुष्य को देखे அந்த तो மனுஷனுடைய எலும்புல பலனே
இருக்காது. उस मनुष्य के हड्डी में कोई बल ही नहीं रहेगा, அவனால் நடக்கவே முடியாது. चल ही नहीं पाएगा. ஹalleluya. हालेलुया. ஒரு வெளிச்சம் என்பது நம்முடைய சரீரத்தை பக்குவப்படுத்துகிறது. एक प्रकाश जो हमारे शरीर को तैयार करती है, நமக்குள்ளாக ஒரு புதிய பலனை கொடுக்கிறதா हमारे अंदर இருக்கிறது. नए बल को देती है. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் கொடுக்கிறார். इस प्रकार के आशीष परमेश्वर देशवासियों को और हमें भी देता है. இது எல்லாத்துக்குமே கொடுக்கிற ये ஆசீர்வாதம். सबके लिए दी गई एक आशीष है. ஹalleluya. हालेलुया. இந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மழை அவர் நல்லோருக்கும் பொல்லாதோருக்கும் ये கொடுக்கிறார். आकाश के जो फल है, आशीष का जो बरसात, ये भले लोगों को और बुरे लोगों को सबको देता है. இருக்கிற அந்த பனியை பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. ये होने वाली ओस भी सारे लोगों के लिए मिलती है. வெளிச்சமும் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. प्रकाश भी सारे लोगों को मिलती है. அப்ப இதுல நமக்கு என்ன விசேஷம் நம்ம तो கேட்கலாம். इसमें हमारे लिए क्या विशेष बातें हम पूछ सकते ஆண்டவர் हैं. சொல்லுகிறார் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. परमेश्वर कहता है कि एफिसियों पहला अध्याय के 3रा वचन, அவர் உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை वो ஆசீர்வதித்திருக்கிறார். स्वर्ग के सारे आशीषों से हमें भरा हुआ है. ஹalleluya. हालेलुया. அவர்களுக்கு வானத்தினுடைய ஆசீர்வாதம், उनके लिए आकाश की आशीष, ஆனா நமக்கு உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். लेकिन हमारे लिए स्वर्ग में परमेश्वर की ओर से मिलने वाली आशीष. அவர்களுக்கு வானம் என்பது ஒரு சாதாரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா उनके இருக்கிறது. लिए आकाश एक साधारण आशीष को देती है. ஆனால் நமக்கு வானம் என்பது உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா लेकिन இருக்கிறது. हमारे लिए ऊपर कहे तो स्वर्ग के आशीष को देती है. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல ஒரு தெய்வ பிள்ளை பெற்றிருக்க इस வேண்டும். आत्मिक आशीष को परमेश्वर के लोग इस महीने में पाना जरूरी है. உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். स्वर्ग में से ऊपर से आने वाले हर प्रकार के आशीषों को ஹalleluya. देता है. हालेलुया. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் आत्मिक आशीष है, ஒன்று அல்ல, एक नहीं, அது நிறைய இருக்கு. वो कई सारे हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப அந்த அதிகமான ஆசீர்வாதத்தை उस बहुतायत आशीष को நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க हम வேண்டும். सब लोग उसे पाने के लिए आशा करना है. என்ன ஆசீர்வாதங்கள்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்தில் இருக்கிறது. कैसा आशीष? वो आत्मिक आशीष वो स्वर्ग में है அல்லது வானத்திலிருந்து या வருகிறது. आकाश में ऊपर से आती है. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் यशायाह 55वां अध्याय 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, इसका 10 और 11 वचन में ஐசாயா पढ़ते हैं. 55:10 and 11ல பார்க்கும் பொழுது, यशायाह 55 उसका 10-11 में पढ़ते हैं. அங்க மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி वर्षा और आकाश से गिरने हिम आकाश से அவ்விடத்திற்கு गिरते, திரும்பாமல் பூமியை நனைத்து वो फिर से न लौटे बिना पृथ्वी पर पड़कर அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, उसमें से उपज उपजाते हुए விளைவிக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, होने वाले की बीज और खाने वाले को रोटी जैसे देती है. அவர் சொல்லுகிறார், எப்படி வானத்திலிருந்து மழை இறங்கி கிரியை செய்கிறதோ परमेश्वर कहते हैं आकाश से जैसे बरसात होकर वो काम करती है, அப்படியே उसी रीति से என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். मेरे मुंह से निकलने वाले वचन भी रहेगी. அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் अंत में मेरे पास नहीं लौटेगी. அது நான் விரும்புகிறதை செய்து वो जो मैं चाहता हूं उसे करके நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். मैं उसे किस कारण से भेजता हूं उसे करने के लिए वो जाती है. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, ஒரு மலையை நான் அனுப்பும் एक பொழுது बरसात को मैं जब भेजता அது हूं விதையை முளைப்பிக்கிறது, वो बीज को उगाती है, அந்த விதையை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுகிறது, उसे फलदायक पेड़ में बनाती அந்த है, கனி கொடுத்து அது ஒரு விதை கொடுக்கிறதாய் वो மாறுகிறது, फल उसका और एक बीज को उत्पन्न करती है, அது ஆதாரமாய் மாறுகிறது. वो दूसरों के लिए एक सहायक बनती இது है. எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி ये सब நடக்கிறது. परमेश्वर की इच्छा के अनुसार होती है. அப்படியே वैसी तरह வானத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. आकाश से परमेश्वर का वचन हमारे लिए இந்த आती है. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது ये தெரியுமா? परमेश्वर का वचन क्या करती है जानते என்னுடைய हो? சித்தத்தை நிறைவேற்றுகிறது. वो परमेश्वर की चाहत को पूरा அது करती है. வெறுமையாய் அவரிடத்திற்கு वो திரும்பாது. व्यर्थ उसके पास नहीं लौट कर जाती. நான் விரும்புகிறதை அது நிறைவேற்றுமா? मैं जिसे चाहता हूं उसे पूरा कर कर वो लौटती है. இந்த வானத்தின் ஆசீர்வாதமாகிய இந்த வார்த்தையை ये स्वर्ग के आशीष इस वचन को நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோம்? हम कितने लोग प्रतिदिन परमेश्वर से पा लेते हैं? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் इस महीने के हर एक दिन எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வேண்டும். मुझे परमेश्वर के पास से वचन चाहिए. என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும் मेरे जीवन என்றார். में वो जो करना चाहता है वो पूरा होना है. அவர் எதை செய்ய நினைத்தாரோ, वो जिसे करना चाहता என்னுடைய வாழ்க்கையில் எதை முடிக்க நினைத்தாரோ, मेरे जीवन में जिसे पूरा करना அது चाहता என்னிடத்தில் நிறைவேற வேண்டும் वो मेरे என்றார். जीवन में पूरा होना है. அந்த तो வார்த்தை எனக்கு வேண்டும். वो वचन मुझे चाहिए. வானமும் பூமியும் ஒளிந்து போக, आकाश और पृथ्वी टल जाएगी, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. परमेश्वर का वचन कभी नहीं ढलेगी. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த வார்த்தை மீது விசுவாசம் உள்ளவராய் வேண்டும். उस वचन के ऊपर विश्वास पाए हुए அந்த வார்த்தையை தேடுகிறவராய் இருக்க उस वचन को வேண்டும். ढूंढने वाले के समान बनना है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் அந்த வார்த்தையை தேடுறோம்? हम कितने लोग उस वचन को ढूंढते हैं? நீங்க என்கிட்ட அழகாய் சொல்லலாம், आज आप अच्छी तरह कह सकते நாங்க हो டெய்லி பைபிள் படிக்கிறோம் பிரதர். हम हर दिन बाइबल पढ़ते हैं भाई. பைபிள் எல்லாரும் படிக்கிறது கிறிஸ்தவனுடைய ஒரு கடமை அது. बाइबल हर दिन पढ़ना मसीही लोगों का एक जिम्मेदारी है. நீங்க பைபிள் படிக்கல நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. अगर आप बाइबल नहीं पढ़ते तो मसीही नहीं है. ஹalleluya. हालेलुया. அத பெந்தேகோஸ்து விசுவாசியும் படிக்கிறாங்க, சிஎஸ்ஐ விசுவாசியும் படிக்கிறாங்க, वो पेंटेकोस्त கத்தோலிக்க விசுவாசியும் படிக்கிறாங்க. पेंटेकोस्त विश्वासी पढ़ते हैं, सीआईसी विश्वासी पढ़ते हैं और कैथोलिक विश्वासी भी पढ़ते हैं. எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை வாசிக்கிறார்கள். सारे मसीही लोग वचन को पढ़ते हैं. ஆனா लेकिन அந்த வேதமானது वो शास्त्र जो है கர்த்தருடைய வார்த்தையாய் வானத்திலிருந்து உங்களுக்குள் வருகிறதா? परमेश्वर के वचन के समान स्वर्ग से आपको मिलती है क्या? வேதம் உங்களோடு பேசுகிறதா? शास्त्र आपसे बोलती है क्या? அது எனக்குள் கிரியை वो செய்கிறதா? मेरे अंदर क्रिया करती है क्या? எனக்குள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா? मेरे अंदर परमेश्वर की इच्छा को पूरा करती है क्या? அதத்தான் நம்ம கேட்கிறோம். वही हम पूछना चाहिए. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிற செவிகளோடு हम இருக்கிறீர்கள்? कितने लोग परमेश्वर के वचन को सुनने वाले कान के समान हर दिन है? என்னுடைய இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தை விட வேண்டும் என்று சொல்லி இருதயத்தை திறந்து எத்தனை பேர் मेरे வைத்திருக்கிறீர்கள்? हृदय में परमेश्वर का वचन गिरना कर परमेश्वर के लिए हम हृदय कितने लोग खोल कर रखे हैं? சண்டே வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டதனால ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யாது. केवल इतवार के दिन आकर परमेश्वर के वचन को सुना तो वचन क्रिया नहीं करेगी. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்துல கிரியை செய்யும். परमेश्वर का वचन हर एक दिन आपके जीवन में क्रिया करना है. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை ஜீவனோடும் ஆவியோடும் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க ये வேண்டும். हर दिन आपके जीवन में जीवन के समान और आत्मा के समान आपके अंदर रहना जरूरी है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு கேட்கிற பிரசங்கத்தை நாளைக்கு நம்ம மறந்துடுறோம். आज सुनने वाले संदेश को कल हम भूल जाते அது हैं. நமக்கு பிரச்சனை இல்ல. वो हमारे लिए बड़ी समस्या नहीं. ஹalleluya. हालेलुया. காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். जो उसे संभाल लेते हैं वो धन्य है. ஹalleluya. हालेलुया. ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय में ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை வருகிறதா? प्रतिदिन आपके लिए स्वर्ग से वचन मिलती है क्या? அந்த உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை वो வருகிறதா? स्वर्ग से आपको परमेश्वर का शब्द आती है क्या? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறீர்கள்? कितने लोग उसे पाने के लिए बड़े चाहत के साथ हो? ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் மாத்திரம்தான் परमेश्वर का वचन आने पर ही கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा हो सकती है. கர்த்தருடைய வேதத்திற்கு கனம் கொடுக்காதவனை परमेश्वर के शास्त्रों को आदर नहीं देने वाले को ஜெபத்திற்கு கடன் கொடுக்க மாட்டார். वो प्रार्थना के लिए परमेश्वर रुकावट नहीं बनाएगा. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है என் வேதத்தை தள்ளினா அவங்களுடைய ஜெபத்தை நான் தள்ளிடுவேன். मेरे शास्त्र को जो टुकराते मैं उसके प्रार्थना को टुकरा देता हूं. ஹalleluya. हालेलुया. என்னுடைய வேதத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். मेरे शास्त्र के लिए जो कांपता है उसको मैं और देखता हूं. என்னுடைய வார்த்தையை தேடுகிறவனுக்கு தான் நான் பதில் मेरे கொடுப்பேன். वचन को जो ढूंढता है मैं उसके लिए केवल उत्तर देता ஏன் हूं. ஆண்டவர் வார்த்தை அனுப்புறார்? क्यों परमेश्वर वचन को भेजता வெறுமையாய் है? போவதற்கா? वो व्यर्थ जाने के लिए क्या? ஹalleluya. हालेलुया. ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசிக் क्यों परमेश्वर கொண்டிருக்கிறார்? हमसे बातें कर रहे இது हैं? ஏதோ சும்மா டைம் பாஸ்கா? ये केवल ऐसे समय बिताने அந்த के लिए வசனம் है என்ன क्या? சொல்லுகிறது वचन தெரியுமா? क्या कहती है? நான் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. मेरे भाई बेचा वचन व्यर्थ में मेरे पास नहीं लौटती. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து एक கொள்ளுங்கள். बात को अच्छी तरह समझ लेना है. ஆண்டவருடைய வார்த்தையானது परमेश्वर का वचन வெறுமனே வருகிறது மாத்திரமல்ல, व्यर्थ में आती ही नहीं, அது பதிலோடு திரும்ப போகிறதுமா இருக்கிறது. वो बिना उत्तर के लौट भी नहीं जाती. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதுதான் ஆண்டவர் அழகை சொல்லி इसे இருக்கிறார். परमेश्वर अच्छी तरह कहते हैं. நீங்க சும்மா இருந்தீங்க அப்படினா अगर आप चुप बैठे रहेंगे இந்த तो கல்லுகள் பேச ये ஆரம்பிக்கும். पत्थर बोलने लगेंगे. ஹalleluya. हालेलुया. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்பொழுது परमेश्वर का वचन जब आपके अंदर आती है, அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஆண்டவர்கிட்ட वो போகணும். वचन आपके अंदर एक बदलावट को कर परमेश्वर के पास जाना है. உங்களிடத்திலிருந்து ஒரு துதியை உருவாக்குகிறது. आपके अंदर से एक स्तुति को निकालती நமக்குள்ளிருந்து है. ஒரு ஆராதனையை हमारे உருவாக்குகிறது. अंदर से एक आराधना को तैयार நமக்குள் करती ஒரு है. பரிசுத்தத்தை हमारे உருவாக்குகிறது. अंदर एक पवित्रता को तैयार करती நமக்குள் है. ஒரு ஜீவனோடு கூடிய வாழ்க்கையை हमारे உருவாக்குகிறது. अंदर जीवन भरी एक जीवन को ले आती है. இதை உருவாக்கி इसे तैयार அந்த करके வார்த்தை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போகுது. वचन फिर से परमेश्वर के पास लौटती है. என் பிள்ளை துதிக்கிறான் பார். मेरे बच्चे स्तुति करते हैं. என் பிள்ளை ஆராதிக்கிறான் मेरा பார். बच्चा आराधना करता है. என் பிள்ளை देखो பரிசுத்தமாய் வாழ்றான் मेरा பார். बच्चा पवित्र जीवन बिताता है. देखो ஹalleluya. हालेलुया. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. यही परमेश्वर का वचन இந்த है. உன்னதத்துள்ள ஆசீர்வாதம் நம்ம தேட வேண்டும். ये स्वर्ग के इस आशीष को हमें ढूंढना है. ஹalleluya. हालेलुया. யோவான் 1 அதிகாரத்தின் 32 வசனம் சொல்லுகிறது, யோவான் पहला अध्याय के 32 वचन कहती है, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து வந்து இறங்கினார். पवित्र आत्मा एक कबूतर के समान स्वर्ग से उतर कर आए. வானத்திலிருந்து இறங்குற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? स्वर्ग से उतरने वाला आशीष क्या है जानते हो? கர்த்தருடைய அபிஷேகம். परमेश्वर का अभिषेक. ஆவியானவர் வானத்திலிருந்து வந்து இறங்கி पवित्र आत्मा स्वर्ग से जब उतर कर आते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க? कितने लोग बपतिस्मा पाकर अभिषेक पाए बिना हैं? ஞானஸ்நானம் பெறாதவங்க சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க. जो बपतिस्मा नहीं पाए आप जल्दी से
बपतिस्मा அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. परमेश्वर का आगमन बहुत निकट है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. ஏன்னா ஞானஸ்நானம் பெற்றவர்களை பரலோகம் ஏற்றுக்கொள்கிறது. क्योंकि बपतिस्मा पाए को स्वर्ग स्वीकारती है. ஆனால் ஞானஸ்நானம் பெற்றும் கூட लेकिन बपतिस्मा पाकर भी அபிஷேகம் பெறாமல் எத்தனை பேர் अभिषेक पाए बिना कितने लोग நிர்விசாரமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். लापरवाही के साथ है. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே यीशु मसीह बपतिस्मा लेकर किनारे में चढ़ते ही கரை ஏறின உடனே किनारे में चढ़ते ही ஆவியானவர் வானத்திலிருந்து புறாவை போல் வந்து இறங்கினார். पवित्र आत्मा ऊपर से आत्मा जो है कबूतर के समान நம்முடைய வாழ்க்கையில வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இரண்டாவது அவருடைய அபிஷேகம். हमारे जीवन में स्वर्ग से आने वाले दूसरा अभिषेक अभिषेक இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள इस வேண்டும். अभिषेक को मैं पा लेना அந்த जरूरी है. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள इस வேண்டும். अभिषेक को नया करना जरूरी है. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தில் வாழ பழகிக் கொள்ள हर एक வேண்டும். दिन उस अभिषेक में जीने के लिए हमें अपने आप को सिखा लेना है. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகத்தினால நிரம்பி இருக்க பழகிக் கொள்ள हर एक दिन வேண்டும். अभिषेक में भरे रहने के लिए हम अपने आप को प्रयास करना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. எந்த ஆவியானவர் இயேசு மீது வந்து இறங்கினாரோ जो पवित्र आत्मा यीशु के पर आकर उतरे थे அந்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பினார். वो पवित्र आत्मा ने यीशु को भर दिया. நிரப்பின ஆவியானவர் இயேசுவை நடத்தினார். उस पवित्र आत्मा ने यीशु को भरकर उन्हें चलाया भी. நடத்தின ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட जो ஆரம்பித்தார். चलाया हुआ पवित्र आत्मा उनके द्वारा प्रकट भी होने के लिए வல்லமைகள் வெளிப்பட सामर्थ ஆரம்பித்தது. उनके द्वारा प्रकट हुई. வரங்கள் வெளிப்பட वरदानें ஆரம்பித்தது. प्रकट हुई. கிருபைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. अनुग्रह उनके द्वारा प्रकट हुई. அதே ஆவியானவர் वही पवित्र இயேசு आत्मा கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு நம்ம கிரியை செய்து यीशु मसीह கொண்டிருக்கிறார். के द्वारा आज हमारे जीवन में क्रिया இன்னைக்கு कर நம்ம रहे மீது हैं. இறங்கி கொண்டே आज இருக்கிறார். हमारे ऊपर उतर रहे அன்னைக்கு हैं. வார்த்தையை கேட்கும் பொழுது उस दिन वचन को सुनते समय கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது போல परमेश्वर का पवित्र आत्मा जैसे उतर இந்த कर आए, நேரத்திலும் ஆவியானவர் இறங்கி आज इस கொண்டிருக்கிறார். समय में भी पवित्र आत्मा उतर இன்றைக்கு रहे கிரியை செய்து हैं. आज கொண்டிருக்கிறார். भी क्रिया कर रहे हैं. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள इसलिए हम हर दिन अभिषेक को पा लेना जरूरी है. வேதத்தை வாசிக்கும் பொழுது वचन को पढ़ते समय ஆவியானவருடைய அக்கினி உள்ள பற்றி पवित्र आत्मा का एक आग हमारे अंदर भड़क उठना है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், यिर्मयाह भविष्यद्वक्ता कहते உம்முடைய हैं வார்த்தையை நான் உட்கொண்டேன். मैं तेरे वचन को मैंने ग्रहण कर உம்முடைய लिया. வார்த்தையை நான் உட்கொண்டேன். मैंने तेरे वचन को ग्रहण कर लिया. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல वो இருக்கிறது. मेरे हड्डियों के बीच में जलने वाले एक अग्नि के समान है. வேதத்தை படிச்சும் शास्त्र को पढ़कर भी உள்ள அக்கினி போல எரிகிற மாற்றம் வரலனா अगर अंदर अग्नि समान हमारे अंदर एक बदलावट नहीं आए तो வேதத்தை ஒழுங்கா படிக்கலனா हम शास्त्र को सही रीति से नहीं पढ़े. इसका मतलब வார்த்தையை है படிக்கும் பொழுது वचन को पढ़ते समय உள்ள அக்கினி எரிய अंदर ஆரம்பிக்கும். से अग्नि भड़क उठना है. உள்ள அந்த வார்த்தை கிரியை செய்ய अंदर ஆரம்பிக்கும். वो वचन क्रिया करना है. உள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டும் அது. अंदर अभिषेक को भड़क उठाना है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. உங்கள் அபிஷேகத்துல நிரப்புறதற்கு आपको अभिषेक में भरने के ஒரு लिए அபிஷேக ஆராதனை एक தேவையில்லதான். अभिषेक की आराधना की जरूरत नहीं है. ஆனாலும் நீங்க பலவீனமா இருக்கிறதுனால அதை நடத்த வேண்டியது. लेकिन फिर भी आप कमजोर होकर उसे चलाने की जरूरत पड़ती ஆனால் है. அதே வேளையில लेकिन उसी समय पर ஒவ்வொரு நாளும் हर एक दिन வானத்திலிருந்து வருகிற வார்த்தையினால आकाश से आने वाले उस वचन के द्वारा எனக்குள் வானத்திலிருந்து அபிஷேகம் இறங்க मेरे வேண்டும். लिए उस आकाश से अभिषेक उतरना எனக்குள்ள है. அக்கினி பற்றி எரிய मेरे अंदर வேண்டும். अग्नि भड़क उठना है. அந்த வார்த்தையை படிக்க படிக்க वो वचन को पढ़ते पढ़ते என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது என்று தாவீது मेरे சொல்கிறார். हड्डी सब कांपते कर दाऊद कहते हैं. ஹalleluya हालेलुया. அந்த அனுபவம் நமக்குள்ளாய் वो வரும். अनुभव हमारे अंदर आना இந்த है. மார்ச் மாதத்துல इस मार्च महीने में அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவன்ல कई सारे लोगों के आत्मिक जीवन में உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் एक வர வேண்டும். स्वर्ग के एक आशीष को आना है. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? इसके लिए क्या करना है? ஆண்டவரே ஒவ்வொரு நாள் வார்த்தையை हम கேளுங்க. परमेश्वर के पास हर एक दिन நீங்க वचन என்னோட को मांगेंगे. பேசுங்கப்பா. आप मुझसे बातें என்ன कीजिए. என்ன நிரப்புங்கப்பா. दूसरा कहिए मुझे भर இந்த दो. அபிஷேகத்தால நிரப்புங்க. मुझे आपके अभिषेक से भर என்னை दो. அக்கினியாய் மாற்றுங்க. मुझे अग्नि के समान बदल दो. கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாய் என்னை மாற்றுங்க. अच्छा भड़क उठने वाले एक अग्नि के समान பூமியிலே அக்கினியை போட வேண்டும். पृथ्वी में मैं अग्नि को डालने आया. அக்கினியை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். इसी समय जलने के लिए मैं चाहता हूँ. ஆண்டவருடைய விருப்பமே நம்ம எரியணும்னு. परमेश्वर की आशा हम जलना है ஆனா करके. நம்ம எரியாம இருந்தா எப்படி? लेकिन अगर हम जले बिना रहे तो कैसा? ஹalleluya हालेलुया. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே. எஸ் மாஸ்டர். ஓ எப்போதுமே உமக்கா என் ஜீவன் உமக்கா எரியணும்பா எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya.
அல்லேலூயா. हालेलुया. யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். யோவாना 6वां अध्याय के 32वां वचन को John पढ़ते हैं. 6:32ல யோவானா 6 उसके 32 में வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் அவர். आकाश से आया हुआ सच्चा रोटी वही है. வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம். आकाश से आया हुआ सच्चा रोटी. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவது வானத்திலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் इस தெரியுமா? स्वर्ग से हमारे लिए कौन सी आशीष मिलती है? மெய்யான அப்பம் கிடைத்திருக்கிறது. एक सच्चा रोटी मिला है. அல்லேலூயா. 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 31ஆம் வசனம் சொல்லுகிறது 31वां वचन कहती है வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். स्वर्ग से उन्हें रोटी खाने के लिए दिया. நம்முடைய பிதாக்கள் வானத்திலிருந்து அப்பங்களை புசித்தார்களே, हमारे पुरखों ने स्वर्ग से रोटियों को खाया ஆனா था, लेकिन அந்த அப்பத்தை போல அல்ல, उस रोटी के समान नहीं. இவர் உலகத்துல வந்திருக்கிற மெய்யான அப்பமாயிரு. ये स्वर्ग से जगत पर उतरा हुआ एक जीवन का सच्चा रोटी அந்த है. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு उस दिन इस्राएल लोगों को கர்த்தர் வானத்திலிருந்து மெய்யான அப்பத்தை கொடுத்தார். परमेश्वर ने स्वर्ग से अच्छे एक सच्चा रोटी को ஒரு दिया. ஒரு மன்னாவை கொடுத்தார். एक मन्ना को दिया. அந்த மன்னாவுடைய நிலை எப்படி தெரியுமா? उस मन्ना की स्थिति कैसे थी? காலையிலே போய் எடுத்துறணும். सुबह सुबह जाकर ले लेना है. எப்படி? कैसे? சூரிய வெளிச்சம் வரதுக்குள்ள போய் எடுத்துறணும். सूरज की किरण पड़ने से पहले जाकर ले அப்படி लेना. எடுக்கலன்னு अगर வச்சுக்கோங்க, ऐसे नहीं लिया तो அது உருகி போயிடும். वो पिघल जाएगी. அல்லேலூயா. हालेलुया. அதே போல इसी तरह அந்த அப்பத்தை उस रोटी को ஒரு லிமிட்டெட் தான் எடுக்கணும். केवल कुछ ही लेना है. உங்க வீட்ல 4 பேர்னா 4 பேருக்கு தான் எடுக்கணும். अगर आपके घर पे 4 लोग हैं तो 4 लोगों के लिए जितना जरूरत है 5 उतना लेना பேருக்கு है. எடுத்துக்கினா அந்த ஒரு பேருக்கு அப்பம் இல்லாம போய். अगर 5 लोगों के लिए ले लिया तो जो एक के लिए लिया है वो नाइसा हो जाए. அதே போல उसी तरह அந்த அப்பத்தை उस रोटी को நாளைக்கு வேணும்னு சேர்த்து எடுக்க முடியாது. आप अगले दिन के लिए साथ में इकट्ठा नहीं कर सकते. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கோம்ல, आज जैसे हम संपत्ति इकट्ठा நாளைக்கு करते எனக்கு வேணும், நாளைக்கு என் பிள்ளைக்கு வேணும்னு. कल मेरे लिए चाहिए, कल मेरे बच्चे के लिए அதே चाहिए. மாதிரி அந்த மன்னாவை எடுத்தீங்க அப்படின்னா वैसे उस मन्ना को अगर ले तो மறுநாள் அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. अगला दिन देखे तो वहां पर कुछ भी नहीं होगा. மறுநாள் பாளையத்துல போய் பிறக்கலன்னா பட்டினியா தான் இருக்கணும். कल जाके छावनी पे नहीं बैठा बटोरेगे तो आपको भूखा रहना पड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று पहला அது சொல்லப்பட்ட நேரத்திற்குள் எடுக்க வேண்டும். जो कहा गया समय के अंदर आपको निकालना जरूरी है. இரண்டாவது दूसरा எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுக்க जितना வேண்டும். जरूरत है केवल उतना ही लेना है. மூன்றாவது तीसरा அன்றைக்கு மாத்திரம் தான் அதை உபயோகப்படுத்த முடியும். केवल उस दिन में हम उसे इस्तेमाल कर सकते அதை हैं. மறுநாளைக்கு வைக்க उसे முடியும். अगले दिन नहीं रख सकते. இதுதான் அந்த மன்னா. यही वो मन्ना है. இந்த மன்னாவே इस मन्ना है 40 வருஷம் 40 साल அவங்கள திருப்தியா वो நடத்துச்சு. उन्हें तृप्त रीति से चलाए. திருப்தியா நடத்துச்சு. उन्हें तृप्त रीति से चलाए. ஆனா நம்முடைய இயேசு இப்படிப்பட்ட மன்னா அல்ல. लेकिन हमारा यीशु मसीह इस तरह का रोटी அவர் மெய்யான மன்னா. वो सच्चा रोटी है. நீங்க எந்த நேரத்தினாலும் இயேசுவை கூப்பிட்டு आप எடுத்துக்கொள்ளலாம். किसी भी समय में उसे पुकार कर उसे जगा सकते हो. அல்லேலூயா. हालेलुया. சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் சரி, சூரியன் அடைஞ்சதுக்கு அப்புறமோ सूरज- நீங்க இயேசுங்கிற மெய்யான நம்ம அப்பத்தை எடுத்துக்கொள்ள முடியும். सूरज निकलने के बाद हो या सूरज ढलने के बाद उस सच्चे यीशु मसीह उस सच्चे रोटी को आप ले सकते அதே हो. போல அந்த இயேசுவை எவ்வளவு நாளும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். उसी तरह उस यीशु को आप जितना चाहिए उतना ले सकते हो. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு அந்த அப்பத்தை சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே जितना இருக்கலாம். वो रोटी को आप खाना चाहते हो उतना उसे खा सकते हो. மூன்றாவது तीसरा இது இன்னைக்குரியது மாத்திரமல்ல, ये आज का केवल नहीं, நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த அப்பத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டே वो இருக்கேன். सदैव के लिए हम उसे खा सकते நித்திய हैं. ஜீவன் வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். हम उस अनंत काल के जीवन तक उसे खा सकते இந்த हैं. மெய்யான அப்பத்தை इस सच्चे रोटी को நாம் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் புசிக்கிறோம்? हम कितने लोग प्रतिदिन हम उसे खाते हैं. இந்த இயேசுவை इस यीशु मसीह को எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தேடுகிறோம்? हम कितने लोग प्रतिदिन उसे ढूंढते हैं. இந்த இயேசுவை इस यीशु को எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு வைத்திருக்கிறீர்கள்? कितने लोग अपने साथ हर एक दिन रखे हो. இந்த மெய்யான அப்பத்தை விட்டு விட்டால் इस सच्चे रोटी को अगर छोड़ दे तो நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க हम முடியாது. अनंतकाल के जीवन के अंदर प्रवेश नहीं कर सकते. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? 33ஆம் வசனம் சொல்லுகிறது, 33 वचन कहती है வானத்திலிருந்து இறங்கி स्वर्ग से उतरकर உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். जगत पर जीवन देने वाला रोटी ही वो सच्चा रोटी है. அல்லேலூயா. हालेलुया. அவர்தான் ஜீவனை கொடுத்திருக்கிற वही அப்பம். जीवन ने दिया हुआ एक रोटी है. இந்த அப்பத்தை इस रोटी को புசிக்கிறவன் जो कोई खाता ஒரு है நாளும் பசி அடையான். वो कभी भी भूखा नहीं रहेगा. அவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் उसके पास जो विश्वास के साथ ஒரு है நாள் தாகம் वो அடையான். कभी भी प्यासा नहीं रहेगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த மெய்யான அப்பமாகிய இயேசுவை इस सच्चे रोटी यीशु मसीह को எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் புசித்துக் हम கொண்டிருக்கிறோம்? कितने लोग प्रतिदिन उसे खाते हैं. மாசத்துல ஒரு நாள் महीने में एक दिन தேவனுடைய பந்தி அன்னைக்கு மாத்திரம் परमेश्वर के प्रभु भोजन के दिन सिर्फ இயேசுவே உம்முடைய அப்பத்தை எனக்கு தாங்க, हे यीशु तेरे रोटी को मुझे दे दे. இயேசுவே உம்முடைய சரீரத்தை எனக்கு हे தாங்க, यीशु तेरे शरीर को मुझे दे दो. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எனக்கு हे தாங்க. यीशु तेरे लहू को मुझे दे दो. அதுக்கப்புறம் ஒரு மாசம் எனக்கு இயேசுவும் வேண்டாம், சரீரமும் வேண்டாம், ரத்தமும் வேண்டாம். उसके बाद एक महीना परमेश्वर का शरीर भी नहीं चाहिए, उसका लहू भी नहीं ஆண்டவர் चाहिए. சொல்லுவார், परमेश्वर कहेगा, ஆண்டவர் சொல்லுவார், परमेश्वर कहेगा, நீ மதீனனை போல வாழ்ந்து वो एक கொண்டிருக்கிறாய், निर्बुद्धि के समान जीवन बिता மதீனனை रहा போல है. வாழ்ந்து एक கொண்டிருக்கிறாய். निर्बुद्धि के समान जीवन बिता ஒவ்வொரு रहा है. நாளும் हर एक दिन இயேசு என்கிற அப்பத்தை புசிக்கிறவர்களா, यीशु मसीह नामक रोटी को खाने वाले के ஒவ்வொரு समान நாளும் प्रतिदिन அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களா, उसके लहू को पीने
रहने वालों के நாம் समान இருக்க வேண்டும். हमें रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. அதற்குதான் इसके लिए ही அந்த பிதா இயேசுவை நாம उस கொடுத்திருக்கிறார். पिता ने यीशु मसीह को हमारे लिए दिया है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அந்த இயேசுவை उस यीशु நான் को புசிச்சேன் அப்படினா मैं अगर खाएंगे तो எனக்கு பசி இருக்காது. मुझे भूख नहीं அந்த रहेगी. இயேசுவை उस यीशु को நான் குடிச்சேன் अगर அப்படினா मैं पीऊं तो எனக்கு தாகம் இருக்காது. मुझे प्यास नहीं रहेगी. என்னுடைய திருப்திப்படுத்தி நடத்துகிறவர் मुझे இயேசு. तृप्त कर चलाने वाला यीशु मसीह. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு இந்த வேளையில சாப்பாடு இல்லாட்டாலும் आज इस समय में खाना नहीं என் है. இயேசு இருந்தா எனக்கு போதும் मेरा சொல்லி यीशु रहे तो भी काफी, ऐसा कहने वाले कितने எத்தனை लोग பேர் அப்படிங்க இருக்கிறோம்? ऐसे कितने लोग यहाँ पर हम ஹalleluya. हैं? हालेलुया. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என் குடும்பத்துல ஒண்ணு இல்ல. अगले समय के भोजन के लिए मेरे घर पे कुछ नहीं ஆனா है, இயேசு என் கூட இருக்கிறார். लेकिन यीशु मेरे संग அது है. எனக்கு போதும் சொல்லுகிறவங்க எத்தனை பேர் वो இருக்கிறீங்க? मेरे लिए काफी, ऐसे कहने वाले हम कितने सारे हैं. ஹalleluya. हालेलुया. அப்படி இருந்தீங்க அப்படினா अगर आप ऐसे हो तो அடுத்த வேளை சாப்பாடு அல்ல, अगले समय का खाना உங்க नहीं, வாழ்நாள் முழுக்க அவர் சாப்பாடு கொடுப்பார். आपके जीवन भर में वो आपको भोजन देगा. ஹalleluya. हालेलुया. அவர் சாப்பாடு கொடுக்காட்டாலும் वो भोजन नहीं देने पर भी அவரை நம்பி நான் வாழ்ந்து கொண்டே मैं இருப்பேன். उस पर भरोसा करके அவர் जीवन விசுவாசத்துல बिताऊंगा. வாழ்ந்து கொண்டே मैं उस இருப்பேன். पर विश्वास के साथ அவர் जीवन மாத்திரம் बिताऊंगा. எனக்கு போதும். वो केवल मेरे लिए काफी है. எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீங்க? ऐसे कितने लोग विश्वास करोगे? हालेलुया. 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 இங்கிலாந்து தேசத்துல ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். इंग्लैंड देश में जॉर्ज नाम का एक मनुष्य है. அவருக்கு கர்த்தருடைய அழைப்பு வந்தது. उसके लिए परमेश्वर की बुलावा அவர் आई. ஒரு நல்ல ஊழியத்தை वो செய்தார். अच्छे एक सेवा को किए. அவருக்கு ஆண்டவர் சொன்னாரு, उनको परमेश्वर ने कहा அநாத பிள்ளைகளை எடுத்து நீ வளர்க்கணும். तो अनाथ बच्चों को लेकर அநாத பிள்ளைகள் நடுவில் அவனுக்கு ஊழியம். उस अनाथ बच्चों के बीच में तेरे लिए सेवा है. அநாத பிள்ளைகளை எடுக்க ஆரம்பித்தார். उस अनाथ बच्चों को उठाने ஒரு लगे. பிள்ளையை எடுத்தார். एक बच्चे को उठाए, 3 பிள்ளையாய் மாறினது. वो 3 बच्चे हो அது गए. 100ஆய் वो மாறினது. 100 में बढ़ அது गया. 1000ஆய் वो மாறினது. हजारों में बढ़ गई. ஹalleluya. हालेलुया. அது கடைசியை பார்க்கும் பொழுது वो आखिर में देखते समय 10,000க்கும் மேற்பட்ட அநாதை குழந்தைகளை வளர்த்த மனிதர் அவர். 10,000 से भी बहुत अनाथ बच्चों को पालन पोषण किए இந்த हुए हैं. உலகத்துல அவருக்கு கம்பேரா யாரும் அநாத பிள்ளை வளர்த்திருக்க மாட்டாங்க. इस जगत में उसके समान तुल्य में किसी ने भी अनाथ बच्चों को 10,000க்கும் மேற்பட்ட அநாத பிள்ளைகளை வளர்த்தார். 10,000 से बढ़कर अनाथ बच्चों को उन्होंने ஆனால் जीवन என்ன दिया. தெரியுமா? लेकिन क्या बात அவர் है, யாரிடம் போய் ஒரு நாள் டொனேஷன் கேட்க वो மாட்டார். किसी के पास जाकर कभी डोनेशन नहीं मांगे. ஸ்பான்சர் கொஞ்சம் வாங்கன்னு கேட்கவே स्पॉन्सर மாட்டார். थोड़ा आइए ऐसा नहीं पुकारते. அவருடைய வாழ்க்கை ஒரு விசுவாச ஓட்டம் தான். उनका जीवन एक विश्वास की दौड़ थी. ஹalleluya. हालेलुया. ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். प्रार्थना करते ही रहेंगे. இந்த பிள்ளைங்களா இருக்காங்கப்பா, मेरे बच्चे सब है, சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும். भोजन के लिए कुछ चाहिए. ஒரு நாள் அப்படிதான் என்ன நடந்தது एक தெரியுமா? दिन ऐसे क्या हुआ, அதிகாலை வேளையில भोर के समय में எல்லா பிள்ளைங்களையும் அந்த நாஸ்டா பண்ண வேண்டிய நேரத்துல सारे बच्चे वो नाश्ता करने वाले समय में எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. सबको बिठा दिया, ஆனா அங்க எதுவுமே இல்ல. लेकिन वहां पर खाने के लिए ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இருக்கிறாங்க. वहां पे हजारों में बच्चे बैठे தேவ हैं. மனிதர் உள்ள இருந்து முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டு ये இருக்கிறார். परमेश्वर का मनुष्य अंदर घुटने लगाकर प्रार्थना कर रहा है. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பெல் அடிக்க போகுது. पिता ये नाश्ता के लिए अभी घंटी बजने वाली எல்லா है. பிள்ளைங்களும் பிளேட் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. सारे बच्चे प्लेट रखकर बैठे ஆனா हैं, எதுவுமே இல்லையே. लेकिन खाने के लिए कुछ இத்தனை नहीं. பிள்ளைகளை எப்படி போஷிக்க इतने போறேன்? बच्चों को मैं कैसे भोजन देने वाला हूँ? ஜெபித்துக் கொண்டு वो இருக்கிறார். प्रार्थना कर रहे அந்த हैं. நேரத்துல उस समय में ஒரு மனிதன் வந்து கதவை एक தட்டுகிறார். मनुष्य आकर दरवाजा खटखटा दे. கதவை தட்டி சொல்றான், दरवाजा खटखटा कर कहते हैं, ஒரு டெம்போல वहां पे एक टेम्पो में பிரெட்லாம் இருக்குப்பா. ब्रेड सब भरा हुआ है. நான் ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். मैं एक जगह के लिए ले जा रहा था. திடீர்னு என் வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டு. अचानक मेरा गाड़ी ब्रेक डाउन हो गया. பிரேக் டவுன் இப்ப இதை கொண்டு போக முடியாது. ये ब्रेड को भी मैं ले नहीं அதெல்லாம் जा கெட்டு सकता, போயிடும். वो सब बिगड़ जाएगी. என்ன பண்ணுங்க, உங்க ஆசிரமத்துக்கு கொண்டு போங்க. तो क्या कीजिए, आपके आश्रम உங்க में ले பிள்ளைங்க जाओ, சாப்பிடட்டும். आपके बच्चे खाने दो. இப்படி ஒரு முறை அல்ல, ऐसे एक बार नहीं, எத்தனையோ முறை அவருடைய வாழ்க்கையில ऐसे பார்த்திருக்கிறார். कितने बार उसके जीवन में उन्होंने देखा. ஹalleluya. हालेलुया. அவர் மெய்யான அப்பங்க. वो सच्चा रोटी அவர் है. மெய்யான அப்பம். वो सच्चा रोटी அதான் है. வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन कहती है, அவரிடத்தில் ஒரு காலம் அவரை என்னிடத்தில் வருகிறவன் मेरे पास आने वाले ஒரு காலம் பசியா இருக்க वो மாட்டான். कभी भी भूखा नहीं என்ன रहेगा. விசுவாசிக்கிறவன் मुझ पर विश्वास ஒரு करने நாள் वाले தாகமா இருக்க वो कभी மாட்டான். प्यासा नहीं रहेगा. ஹalleluya. हालेलुया. ஒரு நாள் இப்படிதான் சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது एक दिन ऐसे भोजन के लिए कुछ नहीं रहने वाला திடீரென்று ஒரு வண்டி வந்து நிற்கிறது. तुरंत एक गाड़ी आकर खड़ी है. அந்த டிரைவர் வந்து சொல்றாரு, டிரைவர் कहते நாங்க ஒரு हैं, கல்யாணத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். हम एक शादी के लिए एक भोजन ले जा रहे थे, ஹால்ல திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. लेकिन एक हॉल में बड़ी समस्या हो கல்யாணத்தை गई. நடத்த முடியாது. वो शादी नहीं हो உங்க पाएगी. பிள்ளைங்க இந்த சாப்பாடை கொடுங்க. अपने बच्चों को एक भोजन को दीजिए. ஒவ்வொரு நாளும் ऐसे हर एक दिन ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில वो जॉर्ज भाई के கர்த்தர் जीवन में அற்புதங்களை செய்து போஷிக்க முடியும் என்றால் परमेश्वर एक अद्भुत कार्य कर कर अगर भोजन दे सकता है तो அதே தேவன் இருந்து கொண்டு இருக்கிறார். आपके और मेरे संग वही परमेश्वर है. என்னோட அதே தேவன் இருந்து கொண்டு आपका मेरे இருக்கிறார். संग वही परमेश्वर है. அவர் மெய்யான அப்பங்க. वो सच्चा रोटी है. அவர் இருந்தா போதும். वो रहेगा तो काफी है. இந்த உலகத்துல இருக்கிற போஜனமே இல்லாட்டாலும் इस பரவாயில்லை. जगत की भोजन नहीं रहे तो भी काफी चलेगा. கர்த்தர் நம்மை நடத்துவார். लेकिन परमेश्वर में கர்த்தர் நம்மை चलाएगा. நடத்துவார். परमेश्वर में चलाएगा. அது அவரை குறித்து சொல்லுகிறது. इसके लिए उसके बारे में कही गई है. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து वो हमारे अच्छे चरवाहे में ले தண்ணீர் जाकर அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். वो हमें अच्छे पानी के जगह पर ले जाकर छोड़ेगा. அதுதான் உன்னத்திலிருந்து வருகிற यही ஆசீர்வாதம். स्वर्ग से आने वाले आशीष அந்த है. மெய்யான அப்பத்தை उस सच्चे रोटी को ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சாப்பிடுங்க. हम हर दिन भोर के समय उसे खाना அப்பா, जरूरी நீங்க है. மாத்திரம் போதும்பா. पिता आप केवल काफी நீங்க हो. மாத்திரம் என் குடும்பத்தோடு இருந்தா போதும். केवल आप मात्र मेरे நீங்க
रहे तो काफी பிள்ளைகளோடு இருந்தா है। போதும் केवल आप मात्र मेरे परिवार के तरह रहे तो काफी है। அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ऐसे समर्पण कर प्रार्थना ஹalleluya हालेलुया। அடுத்ததாக अगला देखिए அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது प्रेरित 9 अध्याय के 3रा वचन कहती है அப்போஸ்தலர் 9:3ல प्रेरित 9:3 में வானத்திலிருந்து आकाश से ஒரு ஒளி வந்து இறங்கினது एक प्रकाश आकर उतरी। அப்போ அந்த பவுலை சுற்றி பிரகாசிக்க वहां पे ஆரம்பித்தது पौल के चारों ओर प्रकाश होने लगा। நான்காவது வானத்திலிருந்து எது வருகிறது தெரியுமா चौथा आकाश से क्या आती है जानते हैं? அவருடைய மகிமை வருகிறது स्वर्ग से उसकी महिमा அவருடைய आती है। மகிமை சுற்றி நம்மை பிரகாசிக்க வேண்டும் उसकी महिमा हमारे चारों ओर प्रकाश देना है। ஒவ்வொரு நாளும் प्रतिदिन அப்பா அவருடைய மகிமை எனக்கு தாங்கப்பா पिता तेरी महिमा को मुझे அவருடைய दो। மகிமையில நான் வாழ मैं விரும்புறேன் तेरी महिमा में जीना चाहता हूं। ஹalleluya हालेलुया। அந்த மகிமைக்குள்ளாக நான் இருக்க उस விரும்புறேன் महिमा के अंदर मैं रहना चाहता எத்தனை हूं। பேர் அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் தேடுறீங்க कितने दिन उस महिमा को हम हर एक दिन ढूंढते हो? ஒன்று தெரியுமா एक जानते हो क्या? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாடு கறக்காத வரைக்கும் इजराइल लोग जब देश से पार होने तक, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டி இருக்கிற வீடு இருக்காத வரைக்கும் इजराइल लोग के लिए जब तक बंधा हुआ एक घर नहीं था, ஒவ்வொரு நாளும் மகிமையை பார்த்தாங்க वो हर एक दिन महिमा को ஒவ்வொரு நாளும் மகிமையை தேடிக்கிட்டே हर एक இருந்தாங்க दिन महिमा को ढूंढते रहे। அந்த மகிமை இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்ல वो महिमा नहीं तो उनका जीवन அந்த नहीं, மகிமை இல்லைன்னா அவங்க பிரயாணமே இல்ல उसका महिमा नहीं तो उनकी सफर नहीं। ஒன்னு சொல்லட்டுமா एक कहता हूँ, இந்த உலகத்துல நமக்கு நிலையான வீடு கிடையாது इस जगत में हमारे लिए एक स्थायी घर नहीं இந்த है। உலகம் நமக்கு நிலையானது கிடையாது ये संसार हमारे लिए स्थायी நமக்கு नहीं है। நிலையான நகரம் பரலோகம் இருக்கிறது हमारे लिए हमेशा के लिए एक அந்த नगर நிலையான जो है स्वर्ग நகரத்துக்கு में, போகிற வரைக்கும் उस स्वर्ग के हमेशा स्थायी जगह पर जाने என்னையும் तक உங்களையும் மகிமை நடத்திச்சுனா आप और मुझे महिमा चलाए तो ஒழுங்கா கானான் போய் சேர்ந்துருவோம் हम सही रीति से कानान पहुंचेंगे। மகிமை நடத்தலனா अगर महिमा नहीं चलाए तो நம்ம கானான் போக हम முடியாது स्वर्ग नहीं जा அந்த सकते, நிலையான நகரத்துக்கு போக हम முடியாது उस स्थायी शहर में नहीं जा கர்த்தருடைய सकते। மகிமையை அலட்சியப்படுத்தாதீர்கள் परमेश्वर की महिमा को तुच्छ मत मानो, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் விரும்பாமல் இருக்காதீர்கள் परमेश्वर की महिमा की आशा किए बिना मत रहो। ஆண்டவரை ஜெபிக்கணும் परमेश्वर से प्रार्थना உங்க करना மகிமை है, என் குடும்பத்து மேல மூடி இருக்கட்டும்பா पिता तेरी महिमा मेरे परिवार को ढकने दो, உங்க மகிமை எங்களை நடத்தட்டும்பா तेरी महिमा में चलाने दो, உங்க மகிமைக்கு எங்களுக்கு முன்னாடி போகட்டும் तेरी महिमा हमारे आगे चलने மோசே दो। அதான் சொல்லுகிறார் मूसा यही कहता உம்முடைய है, சமூகம் आपकी समूह எங்களுக்கு முன்பாக போகாதிருந்தா अगर हमारे आगे नहीं जाते हो, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் हमें इस जगह से मत ले जाओ। ஹalleluya हालेलुया। இந்த ஜெபத்தை எத்தனை பேர் நம்ம டெய்லி इस பண்றோம் प्रार्थना हम कितने लोग करते हैं? நம்ம இஷ்டத்துக்கு எந்த சந்தால ஓடி போயிடுறோம் हम अपने मनमानी के अंदर सामान उठते और चले வேலைக்கு जाते हैं, நேரம் ஆயிட்டு काम के लिए देरी हो गई, அந்த பிரச்சனை அந்த பார்ட்டிக்கு நேரம் ஆயிட்டு वो जगह के लिए देरी हो அந்த गई, ஃபங்க்ஷனுக்கு நேரம் उस ஆயிட்டு फंक्शन के लिए देरी हो ஒரே गई, ஓட்டம் தான் एक ही दौड़। கர்த்தருடைய மகிமை முன்னாடி போகுதா परमेश्वर की महिमा आगे जाती है क्या? கர்த்தருடைய சித்தங்க இருக்கிறதா परमेश्वर की आशा वहां पर है क्या? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க हर एक दिन कहिए, உம்முடைய மகிமை எனக்கு முன்னாடி போகாட்டா तेरी महिमा मेरे आगे नहीं जाए உம்முடைய तो, சமூகம் எனக்கு முன்பாக போகாட்டா तेरी समूह मेरे आगे नहीं जाओ तो, என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரோ मुझे इस जगह से मत ले जाओ। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। அந்த மகிமையில उस महिमा में நடக்க ஆரம்பிங்க चलने के लिए प्रयास அந்த कीजिए। மகிமை நடத்துதல் வழியில நடக்க उस ஆரம்பிங்க महिमा के चलावट के अंदर अब चलने के लिए அதுதான் कोशिश कीजिए। சரியான பாதையை நமக்கு वही காட்டும். हमें सही मार्ग को दिखाएगी, அதுதான் சரியான நேரத்துல நம்மை நிறுத்தும் वही हमें सही समय में खड़ा करेगी। கர்த்தருடைய மகிமை நின்னுச்சுனா இஸ்ரவேல் ஜனங்கள் மூவ் ஆக கூடாது परमेश्वर की महिमा खड़ी रहेगी तो इजराइल लोग वहां से नहीं हटना है, அது போனா மட்டும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போணும் अगर वो वहां से जाए तो इजराइल लोग जाना है। ஒரு மகிமைக்குள் வாழ்கிற மனிதன் एक महिमा के अंदर जीने वाला एक मनुष्य கர்த்தர் நிற்கிற இடத்துல நிற்பான் परमेश्वर रुक कहने वाले जगह में रुकेगा, கர்த்தர் போகிற இடத்துல போய் கொண்டே परमेश्वर இருப்பான் जाने वाले जगह पर वो जाता है। ஹalleluya हालेलुया। இந்த அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ये வேணும். अनुभव आज हमारे जीवन में आना जरूरी है। வானத்திலிருந்து स्वर्ग से கர்த்தர் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் परमेश्वर हमारे लिए हर प्रकार के आशीर्वाद को देता அவருடைய है, வார்த்தை வருகிறது उसकी वचन आती है, அவருடைய அபிஷேகம் उसकी வருகிறது अभिषेक आती ஒரு है, மெய்யான அப்பம் வருகிறது एक सच्चा रोटी आता அவருடைய है, மகிமை வருகிறது उसकी महिमा आती है। 2 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் पहला तो सुनिए 4 अध्याय उसका 16 वचन कहते हैं, வானத்திலிருந்து स्वर्ग से ஒரு மிகப்பெரிய இயேசு வர போகிறார் एक बड़ा यीशु मसीह आने அவருடைய वाला है, தூதர்களோடு வர वो போகிறார் अपने दूतों के साथ आएगा। ஹalleluya हालेलुया। இத நம்ம எதிர்பார்த்திருக்கணும் हम इसकी बाट जोते रहेंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இதுவரைக்கும் பெற்றது சொன்னதெல்லாம் நம்ம டெய்லி பெற்றுக்கொள்ளணும் अब तक जो हमें सुना है हम सबको पा लेना जरूरी ஆனா है, ஒரு நாள் लेकिन एक दिन வானத்திலிருந்து இயேசு வர போகிறார் उस स्वर्ग से यीशु मसीह आने वाला है, வானத்திலிருந்து தன்னுடைய பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் स्वर्ग से उसके प्रधान दूतों की आवाज அவரோடு आएगी, கூட தூதர்கள் வருவார்கள் उसके साथ दूत आएंगे, கடைசி எக்காலம் தொனிக்கும் आखी दूरी बजाई जाएगी, மேகங்கள் நடுவிலே वो बादलों के बीच இயேசு में தம்முடைய தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு வர போகிறார் यीशु मसीह अपने दूतों के साथ अपने पवित्र लोगों के साथ आएगा। அப்பொழுது उस समय में கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் मसीह के अंदर मरे हुए முதலாவது पहले எழுந்திருப்பார்கள் वो उठ जाएंगे, முதலாவது पहले எழுந்திருப்பார்கள் वो उठेंगे, பின்பு उसके बाद மரியாதை இருக்கிற நாமோ मरे बिना रहने वाले हम அவரோடு கூட போக போகிறோம் उसके संग अब उठाए लिए जाने वाले வானத்திலிருந்து हैं, வர போகிற இயேசுவை स्वर्ग से आने वाले यीशु मसीह को எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் कितने लोग बाहर जाते हैं, ஒவ்வொரு நாளும் हर एक दिन இயேசுவே यीशु நீர் எப்பொழுது आप வருவீரப்பா कभी आने वाले हो, எப்பொழுது आप வருவீரப்பா कभी आने वाले हो। ஹalleluya हालेलुया। அன்பான பெர்கான்ஸ் ஐயா प्यारे
सारे बेरकम ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னாங்க. अच्छे एक बात को कहे அவங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? प्रतिदिन का प्रार्थना कैसे रहती है जानते हैं? ஹalleluya. हालेलुया। அவங்க சொல்லுவாங்க நைட் தூங்க போகும்போது ஜெபிப்பாங்க. रात को सोने से पहले प्रार्थना करेंगे। இயேசுப்பா அந்த பகல்ல यीशु पिता इस सुबह के உங்க समय வருகை வரல. आपका आगमन नहीं அதனால आया, நான் இன்னும் மறுரூபம் ஆகல. इसलिए अब तक मैं रूपांतर नहीं हुआ। இந்த இரவுல உங்க வருகை வந்துச்சுனா अगर इस रात में आपके आगमन हो तो என்ன மோடி எடுத்துக்கொள்ளுங்கப்பா. मुझे आपके संग उठे ले, என்னை மறுரூபப்படுத்திருங்கப்பா. मुझे भी रूपांतर कर दो पिता। காலையில எழுந்த உடனே सुबह उठते ही அவங்க எழுப்பி பாப்பாங்களா? सुबह उठकर देखेंगे இன்னும் நம்ம மறுரூபம் ஆகல. अब तक हम रूपांतर नहीं हुए, ஜெபிப்பாங்களா? और प्रार्थना இந்த करेंगे இரவுல உங்க வருகை இல்லப்பா. ये रात में आपका आगमन नहीं था இந்த पिता, பகல்ல உங்க வருகை வந்துச்சுனா अगर ये दिन में आपके आगमन हो तो மறுரூபப்படுத்திருங்கப்பா. मुझे भी रूपांतर कर लो, நம்மோடு கொண்டு போயிருங்கப்பா. मुझे आपके संग ले जाओ। What a wonderful prayer. ये कितना महान प्रार्थना ஒவ்வொரு நாளும் है। அந்த தேவமனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. आज तक उस महान परमेश्वर के मनुष्य के जीवन में ऐसा एक प्रार्थना हर एक दिन है। ஹalleluya. हालेलुया। அவரை போல பாடல்கள் எழுதின பரிசுத்தவான்கள் இல்லை. उसके समान गीत लिखा हुआ पवित्र कोई नहीं है, அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இல்லை. उसके समान पवित्र जीवन बिताने वाला कोई नहीं எவ்வளவு है, மகிமையான ஆராதனை செய்கிற மனிதர். कितनी महिमा भरा आराधना करने वाला एक இன்னைக்கு मनुष्य ஆண்டவர்ட்ட சொல்லுவாரா? आज भी परमेश्वर से कहेगा உங்க வருகை வரும் பொழுது आपके आगमन के என்ன समय में மறுரூபப்படுத்திருங்கப்பா. मुझे रूपांतर कर दो அந்த पिता, மகிமைக்கு வரணும்ப்பா. मैं भी तेरी महिमा में आना है। அவருடைய ஒவ்வொரு நாள் காலை ஜெபம் இரவு ஜெபம் இது. उसका प्रतिदिन सुबह का प्रार्थना और रात का प्रार्थना यही இந்த है। ஜெபத்தை நம்ம பண்றோமா? ये प्रार्थना हम करते हैं क्या? எனக்கு காலையில எந்திரிச்சு சொன்னா எனக்கு நான் வேலைக்கு போறப்ப பாதுகாத்துக் கொள்ளுங்க. सुबह उठते ही मैं काम पे जा रहा हूं, मुझे संभाल लो। கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாரு. परमेश्वर संभाल लेगा। வருகை வந்துச்சுனா என்ன பண்ண போறோம்? लेकिन आगमन आए तो क्या करेंगे? போமா? जाएंगे क्या? ஹalleluya. हालेलुया। நைட் தூங்கும்போது சொல்லுவோம், रात में सोते समय அப்பா कहेंगे எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் पिता கொள்ளுங்க. आपने सारे बुराई से मुझे बचा लिया, வீட்டை சுத்தி அக்கினி வேலி அடைச்சிட்டாங்க. मेरे पूरे घर से अग्नि भरा कर ஆண்டவருடைய मुझे संभाल அக்கினி लिया। வேலிலாம் இருக்கட்டும். परमेश्वर अग्नि भरा बंद மறுரூப மகிமை இருக்கா? लेकिन महिमा भरा है क्या? இன்னைக்கு ஜெபிங்க. ऐसा ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. हम हर दिन प्रार्थना करना है। இந்த பகல்ல உங்க வருகை வந்தாலும் ये सुबह के समय आपके இந்த இரவுல உங்க வருகை வந்தாலும் आज रात में आपके आगमन हो तो மறுரூபப்படுத்திருங்க. मुझे रूपांतर कर दो உன்னை पिता, பார்க்கணும்ப்பா. मैं आपको देखना है। உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணும், ஐயா உமக்காய் வாழணும், உம்மோடு இருக்கணும், ஐயா உமக்காய் வாழணும், மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஹalleluya. हालेलुया। வானத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். स्वर्ग से आत्मिक सारे आशीषों को परमेश्वर देता அவருடைய है, வார்த்தை வருகிறது, उसकी वचन आती है, அவருடைய அபிஷேகம் வருகிறது, उसका अभिषेक आती है, அவர் மெய்யான அப்பமாய் வருகிறார், एक सच्चे रोटी के समान அவருடைய उतर कर आता மகிமை है, வருகிறது, उसकी महिमा आती है, எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर அவருடைய இரண்டாம் வருகை उसका வரப்போகிறது. दूसरा आगमन आने அந்த वाला है। இரண்டாம் வருகை उस காயத்தப்படுவோம். दूसरे आगमन के लिए हम अपने आप को तैयार அந்த करें। நம்ம வாசித்த ஆதியாகமம் 49:25 சொல்கிறது, हमने पढ़ा हुआ उत्पत्ति 49 अध्याय उसका 25 वचन कहती है, ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், गहरे से रहने वाले एक आशीष। ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. गहराई से किस तरह की आशीष हमारे लिए होती है? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति पहला अध्याय का दूसरा वचन को हम पढ़ते हैं, ஆழத்திலே ஜலம் இருந்தது. गहरे में जल थी। ஹalleluya. हालेलुया। ஆழத்தில் என்ன இருக்கிறது? गहराई में क्या है? நீர் இருக்கிறது. पानी है। ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது उत्पत्ति 7वां अध्याय के 11 वचन में हम पढ़ते हैं, ஆழத்தில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் திறந்தது. गहराई में रहने वाले सारे सोते खुल गए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆழத்துல தண்ணீர் இருக்கிறது, गहराई में पानी है, ஆழத்துல ஊற்றுகள் இருக்கிறது. गहराई में सोते हैं। உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 8वां अध्याय के 7वें वचन को हम पढ़ते हैं, ஆழத்திலே ஆறுகள் இருக்கிறது, गहराई में नदियां हैं, ஊற்றுகள் இருக்கிறது, सोते हैं, ஏரிகள் இருக்கிறது. कई सारे तालाब भी हैं। ஹalleluya. हालेलुया। அப்போ இந்த தண்ணீரினால் உருவாகுகிற அத்தனை ஆசீர்வாதமும் ஆழத்தில் இருக்கிறது. ये जल के द्वारा होने वाले सारे आशीष गहराई में है। அது ஏரியா இருக்கலாம், वो नदी हो सकती அல்லது है, ஊற்றுகளா या இருக்கலாம், सोते हो सकते हैं, அல்லது ஆறுகளா या இருக்கலாம். तालाब हो सकते हैं। இது எல்லாமே ஆழத்திலிருந்து உருவாகிற ஆசீர்வாதம். ये सब गहराई से होने वाले आशीष இந்த है। ஆசீர்வாதம் எதற்கு? ये आशीष है किस लिए? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति पहला अध्याय का 29वां वचन को ஏன் पढ़ते हैं, கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? परमेश्वर ने क्यों ये आशीषों को दिया இதோ है? பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும், ये पृथ्वी के ऊपर सब बीज बोने वाले सारे पृथ्वी के விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் फल देने वाले सारे वृक्ष உங்களுக்கு கொடுத்தே, मैं तुम्हारे लिए दिए, அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க वो கடவுது. सब तुम्हारे लिए भोजन बनी அப்ப रहे। இந்த ஆழத்திற்கு ஆசீர்வாதங்கள் எல்லாமே ये गहराई के सारे आशीष
आशीष है இந்த பூமியில इस पृथ्वी पर நம்மை கனி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக, हमें फलदायक बनाने के लिए है, நம்மை திருப்தி உள்ளவர்களாய் वो हमें மாற்றுவதற்காக. तृप्त करने के लिए। அதை இப்படி சொல்லலாம், या ऐसे कह सकते हैं, fruitful and fullness. या भरपूरी या अपने फलदायक जीवन। அல்லேலூயா. हालेलुया। ஒரு தண்ணீர் இருந்தா தான் மரம் வளரும், கனி கொடுக்கும். एक पानी रहेगा तो पेड़ बढ़ेगा और फलदायक நம்ம திருப்தியா புசிக்க முடியும். हम तृप्त से खा सकते हैं। அப்ப இந்த பூமிக்குரிய इस पृथ्वी के लिए योग्य அத்தனை வித ஆசீர்வாதங்களிலும் हर प्रकार के आशीषों में நம்மை பெருக செய்வது கர்த்தருடைய ஆசீர்வாதம். हमें बढ़ोने लगाने वाली परमेश्वर की एक கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். वो आशीष को भी परमेश्वर हमें देता है। அல்லேலூயா. हालेलुया। அத நீ கையிட்டு செய்யும் வேலைகளை உன் ஆசீர்வதிக்கும்படியாக आज हम हाथों से करने वाले कामों को परमेश्वर आशीष करते हैं। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर से आशीष அப்ப करता இந்த है। பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ये पृथ्वी के आशीषों से கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். परमेश्वर हमें भरता है। அதில் ஒன்று उसमें से एक நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. वो हमारे लिए भोजन है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வேலை பார்த்தா தான் சாப்பிட முடியும். अगर हम नौकरी करेंगे तो भोजन खा सकते हैं। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहती நீ है வேலை பார்க்கலன்னா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது. अगर आप काम नहीं करो तो भोजन मत करो। அல்லேலூயா. 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 அப்போ வேலை பார்த்து नौकरी करके நம்முடைய உழைத்து हम अपने प्रयास அதன் को மூலம் வருகிற ஆகாரத்தை நாம் உட்கொள்கிறோம். उसके द्वारा आने वाले भोजन को हम खाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா। அது ஏதோ ஒரு வேலை நாம் செய்கிறோம். वो किसी प्रकार से हम करते हैं। ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். हर एक दिन दौड़ते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா। சில பேர் வேலை பார்த்து இப்ப ரிட்டையர்டா இருக்கலாம். कुछ लोग काम कर कर रिटायर हुए அதன் हैं। நிமித்த வருகிற வருமானம் நம்முடைய ஆகாரமாய் இருக்கிறது. उसके द्वारा आने वाली कमाई आपके जीवन के भोजन बनी है। அல்லேலூயா. அல்லேலூயா। அதனால इसलिए இந்த பூமியில इस पृथ्वी पर நமக்கு ஆகாரம் உண்டாயிருப்பதற்காக हमारे लिए भोजन बने रहने के लिए அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमारे कामों को आशीष करता है। அல்லேலூயா. हालेलुया। சொல்லுகிறது, वचन कहती है அவர்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிறார். मैं उन्हें भोजन के द्वारा तृप्त करता அப்போ हूँ। கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது परमेश्वर जब मुझे आशीष करता है நம்முடைய வீடுகளில ஆகார குறைவு இருக்காது. हमारे घरों में भोजन की कमी कभी नहीं रहेगी। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆகார குறைவோடு இருக்கண்டு வருந்துகிறீர்களா? भोजन की कमी के साथ एक कर आप ஆண்டவரை ஜெபிங்க. परमेश्वर से प्रार्थना कीजिए। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காய் அலைந்து திரிவாது. धर्मी का संतान कभी रोटे के लिए यहाँ वहाँ नहीं घूमती है। அல்லேலூயா. हालेलुया। பசியுள்ளவர்களை அவர் திருப்தியாக்குகிறார். जो भूखे हैं उन्हें वो तृप्त करता है। வாஸ்தவம்ல பசியுள்ளவர்களை அவர் வந்து காக்கிற தேவனா இருக்கிறார். हम जैसे पढ़े थे जो भूखे हैं उन्हें वो संभालने वाला அப்போ परमेश्वर। நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். हमारे परिवारों में हमारे जीवन में परमेश्वर भोजन को देता है, ஆனால் ஆகார திரட்சியை கொடுக்க மாட்டார். लेकिन भोजन की कमी को नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। சோதோமின் பாவத்துல உண்டு ஆகாத திரட்சி. सोदोम के पापों में एक जो है भोजन की बढ़ोतरी। அல்லேலூயா. சாப்பிடுகிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். भोजन करने के लिए भोजन खाना देता சாப்பிட்டுக்கிட்டே இருப்பதற்காக கொடுக்க है, மாட்டார். लेकिन खाते ही रहने के लिए भोजन नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? आप समझ रहे சில हो? பேருக்கு எனி டைம் வாய் அரைச்சுக்கிட்டே இருக்கும். कुछ लोग हमेशा मुंह में ऐसे कुछ ना कुछ रहते हैं, அப்படிலாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ऐसे परमेश्वर नहीं देता அப்படி है। அரைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் நீங்க வெளியே போக முடியாது, உட்கார்ந்துட வேண்டியதான். अगर आप ऐसे बाहर नहीं जा सकते, ऐसे बैठ जाना है। நம்முடைய சரீரம் சுகமாய் இருப்பதற்கு பலனாய் இருப்பதற்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார். हमारा शरीर आरोग्य रहने के लिए परमेश्वर भोजन को देता है। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆகாரத்தை उस भोजन நாம் को புசித்து हम खाकर திருப்தி அடைந்து तृप्त होकर பலத்தோடு बल के साथ சுகத்தோடு सुखी के साथ जीवन के साथ இருப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. रहना ही परमेश्वर हमारे लिए चाहता है। அல்லேலூயா. हालेलुया। நல்லா சாப்பிடுங்க, अच्छा खाना खाओ, திருப்தியா சாப்பிடுங்க. तृप्ति से खाना खाओ। அல்லேலூயா. हालेलुया। சாப்பிடாம பட்டினியா இருக்காதீங்க, खाए बिना भूखे मत रहो, அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. लेकिन अपने हिसाब से भी बढ़कर मत खाओ। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு தான் நீ வந்து போஜன பிரியனாய் இருந்தால் तू भोजन पर बहुत प्रिय रहे तो தொண்டையில கத்திய வைன்னு ஆண்டவர் சொல்றார். अपने गले में चाकू को रख, ऐसे परमेश्वर கெட்டச்சு कहता है। போஜன எல்லாத்தையும் சாப்பிட கூடாது. इसे जो मिला है सब कुछ ऐसे खाने लेना है। ஆமா, அது ஒரு நாள் சாப்பிட்ட அப்புறம் ஒரு வாரம் நம்ம ஆஸ்பத்திரி போற நிலைமையில एक दिन ஆயிடக்கூடாது. खाकर एक हफ्ते हम अस्पताल जाने लायक नहीं रहना है। ஆண்டவர் நம்மளுடைய வீடுகள்ல ஆகாரத்தையும் உணவையும் திருப்தியாய் கொடுப்பார். परमेश्वर हमारे घरों में हमारे जीवन में भोजन को तृप्त से देता है। மாதத்துல குறைவு இருக்காது, इस महीने கவலைப்படாதீங்க. में कमी नहीं रहेगा, कतरा चिंता मत आशीर्वाद करो, परमेश्वर आशीष करेगा। இரண்டாவது दूसरा கனி கொடுக்கிறது. फल देता है। அல்லேலூயா. हालेलुया। கனிகள் கிடைக்கிறது நமக்கு. फल मिलते हैं। அல்லேலூயா. हालेलुया। நல்ல எல்லாவற்றிலுமே திருப்தி அடைவது மாத்திரமல்ல, हर बातों में तृप्त होना ही नहीं, நாம் மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதாக கர்த்தரமே हम ஆசீர்வதிப்பார். दूसरों को देने लायक परमेश्वर हमें आशीष करता है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கதா கர்த்தர் हम दूसरों को ஆசீர்வதிப்பார். भोजन देने के लिए परमेश्वर हमें आशीष करता है। அல்லேலூயா. हालेलुया। வீட்டுக்கு இவங்க வந்துட்டாங்களே, कल ये आ गए, எதுவுமே கொடுக்க முடியலையே, कुछ दे नहीं सके, ஆண்டவர் அந்த நிலையை கொண்டு வர மாட்டார். परमेश्वर ऐसी परिस्थिति को नहीं लाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய கரங்கள்ல ஏதோ ஒன்றை கொடுத்து उस ஆசீர்வதிப்பார். समय में परमेश्वर आपके हाथों में कुछ न कुछ देकर आशीष அப்போ करेगा। இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை
ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு इसका கொடுக்கிறார். मतलब इस पृथ्वी के आशीष को भी परमेश्वर में देता உன்னதத்துல है, இருந்து ஆசீர்வாதம் வருகிறது, स्वर्ग से भी आशीष आती है, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ये கொடுக்கிறார். पृथ्वी के आशीष को भी நம்முடைய परमेश्वर देता வேலைகளை है, ஆசீர்வதித்து हमारे कामों को நாம் आशीष करता திருப்தியா है, இருக்கத்தக்கதாக, हम तृप्त रहने लायक, அநேகரை திருப்திப்படுத்தத்தக்கதாக तो हम उस पे तृप्त रहने கர்த்தர் நம்மை लायक ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर में आशीष करता है। மூன்றாவது அங்க ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டு तीसरा இருக்கிறது, वहां पर एक आशीष कही गई है, ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். स्थानों और गर्भों का एक आशीष। யோபு 4ஆம் அதிகாரத்தின் आयुब 4 अध्याय, 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். माफी चाहते 3 अध्याय उसका 12 वचन, ஜோப் chapter 3 verse 12 பார்க்கும் பொழுது आयुब 3 अध्याय उसका 12 वचन में हम पढ़ते हैं, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் பால் உண்ண ஸ்தனங்கள் உண்டாயிருந்தது என்ன? मैं दूध पीने के लिए मेरे लिए बने रहे थे। இந்த ஸ்தனங்கள் என்பது நமக்கு பால் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. ये स्तनों जो हमें दूध देने लायक रहती है, ஹalleluya. हालेलुया। இந்த பால் என்ன நர்சிங்கல ஃபீடிங் சொல்லலாம். या उस पिलाने लायक या पिलाने के लिए ऐसा कह सकते हैं। இது நம்மை பராமரிக்கிற ஒரு ये ஆசீர்வாதம். हमें परवरिश करने वाले का आशीष है। ஹalleluya. हालेलुया। பராமரிக்கிற ஒரு ये ஆசீர்வாதம். हमें परवरिश करने वाले அதே का போல आशीष। கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை वैसे கர்த்தர் गर्भ கொடுக்கிறார். के आशीष को परमेश्वर देता है। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 132ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், भजन संहिता 132 अध्याय उसका 15 वचन, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். गर्भ का फल परमेश्वर के द्वारा आने वाले आशीष ஹalleluya. है। हालेलुया। கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். गर्भ के फल के आशीष को भी இந்த परमेश्वर देता மாதத்துல है। इस महीने में அநேக அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் कई திறப்பார். सारे बंद गर्भ को परमेश्वर खोलेगा। மலடா இருக்கிற கர்ப்பங்களை கர்த்தர் திறப்பார். बांझ के समान रहने वाले कोख को परमेश्वर खोलेगा। பலவீனப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறப்பார். कमजोर जो भी कोख है उसे परमेश्वर खोलेगा। விசுவாசிங்க, विश्वास कीजिए, இந்த மாதத்துல அது எனக்கு நடக்கணும்பா. इस महीने में मेरे लिए वो होना है। என்னுடைய கர்ப்பம் பலவீனமாய் இருந்தாலும், मेरे गर्भ अगर बलहीन है तो என்னுடைய கர்ப்பம் மலடா இருந்தாலும், मेरे गर्भ एक बाज के समान हो तो भी கர்த்தர் அதிலிருந்து பிள்ளையை உருவாக்க முடியும். परमेश्वर उसमें से बच्चे को तैयार करेगा। கர்த்தர் சொல்லுகிறார்ல, परमेश्वर कहता है கர்ப்பத்தின் கனியை நான் உனக்கு கொடுப்பேன், गर्भ के फल को मैं तुम्हें அது दूंगा, எனக்கான ஆசீர்வாதம். वो मेरे लिए एक आशीष है। ஹalleluya. हालेलुया। சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. कलीसिया में रहने वाले बच्चों के लिए प्रार्थना எந்த कीजिए। பிள்ளைங்க இன்னும் திருமணமாகி கர்ப்பம் தரிக்காமல் जो இருக்கிறார்களோ, बच्चे अब तक शादी होकर अब तक कोख में भरे हुए नहीं, அந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு उस ஜெபிப்போம். बच्चों के लिए बोझ के साथ प्रार्थना அப்பா करेंगे। அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி வேணும்பா. पिता उस बच्चों के लिए गर्भ के फल को चाहिए। ஹalleluya. हालेलुया। இந்த கர்ப்பத்தின் கனி என்பது ये गर्भ का फल जो है நம்முடைய வருங்கால சந்ததிகளை குறிக்கிறது. ये हमारे आने वाले वंश को बताता இதை है। அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரயோகப்படுத்த ये हमारे வேண்டும். आत्मिक जीवन में भी उसे इस्तेमाल करना ஆவிக்குரிய है। வாழ்க்கையில நமக்கு ஸ்தனங்களும் இருக்க வேண்டும், கர்ப்பங்களும் இருக்க வேண்டும். आत्मिक जीवन में हमारे लिए स्तनों भी रहना चाहिए और गर्भ भी रहना பவுல் चाहिए। அப்போஸ்தலன் சொல்லுகிறார், पौलुस प्रेरित कहते நான் हैं, உங்களை பெற்றெடுக்கும்படியாக என்னுடைய கர்ப்பத்தை வேதனைப்படுத்தினேன். मैं तुम्हें पैदा करने के लिए मैं गर्भ के वेदना को मैं सहता हूँ। ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னும் மலடா இருந்து கொண்டு இருக்கிறோம்? आत्मिक जीवन में आप तक हम कितने लोग बाज के समान हैं? ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேர் ஸ்தனங்கள் இல்லாதவர்களை போல இருக்கிறோம்? कितने लोग आत्मिक जीवन में हम स्तनों के बिना हैं? ஹalleluya. 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 உன்னத பாட்டுல श्रेष्ठ गीत में எழுதும் பொழுது சொல்லுகிறார், लिखते समय कहते ஐயோ ஸ்தனம் இல்லாத ஒரு சகோதரி எல்லாரும் எப்படி பாப்பாங்க? हैं, स्तन के बिना रहने वाले बहन को कैसे सब देखेंगे? சோ இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை आज இருக்கிறது. कई सारे लोगों का जीवन ऐसा ही है, மற்றவங்களுக்கு ஃபீடிங் பண்றதே கிடையாது. दूसरों को पिलाते ही नहीं, மற்றவங்களுக்கு விசுவாசத்தை ஊற்றுறோமா? दूसरों को विश्वास को पिलाते हैं क्या? மற்றவங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுறோமா? दूसरों को अभिषेक को पिलाते हैं क्या? மற்றவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறோமா? दूसरों को वचन को पिलाते हैं இந்த क्या? ஸ்தனங்கள் இல்லாத ஆவிக்குரிய நிலை மாறி इस போவதா? स्तनों के बिना रहने वाले का आत्मिक जीवन बदलने दो। இந்த மாதத்துல इस महीने में அநேகருக்கு பால் ஊட்ட வேண்டும் அப்பா. मैं कई लोगों के लिए दूध पिलाना है पिता। அநேகருக்கு ஆவிக்குரிய பாலை நான் கொடுக்க வேண்டும் लेकिन कई தகப்பனே. लोगों के लिए आत्मिक दूध को मैं पिलाना இந்த है। ஞான பாலாகிய திருவசனத்தை அநேகருக்கு நான் சொல்லணும். एक ज्ञान नाम के इस आत्मिक दूध को मैं कई लोगों को कहना है। அநேகருடைய கர்ப்பங்களை திறங்கப்பா. कई लोगों के लिए गर्भ को खोल दो पिता। கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகி शादी होकर 1 साल 2 साल हो குழந்தை गए, இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. बच्चे नहीं है तो उनके लिए भी दुखित होते பக்கத்துல हैं। இருக்கவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, आसपास के लोग भी पूछने लगते हैं, ஏதாவது விசேஷம் இருக்கா? कुछ विशेष है क्या? ஏதாவது விசேஷம் இருக்கா? कुछ विशेष है क्या? அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது, उस दिन एक भाई को देखते समय சர்ச்சுக்கு ஏன்பா ஒழுங்கா வர மாட்டீங்க? चर्च को क्यों सही तरह से ஏன்னா नहीं आते? எல்லாரும் இதே கேட்காங்கனே. सब हमेशा यही पूछते हैं भाई। ஹalleluya. யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर நான் देखिए। யோசிச்சு பார்த்தேன் நேத்து मैं நைட். कल रात को सोच कर இப்போ देखा, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா 1 साल 2 साल बच्चा नहीं है तो சபைக்கு வர கூட மனம் இல்லாமல் कलीसिया को आने के लिए भी मन के बिना வருத்தங்கள் வருகிறது. बड़े दुख अपने अंदर आते हैं। தவறல்ல, वो गलत नहीं, அவங்களுடைய சூழ்நிலை அது. उनकी परिस्थिति ऐसी है। ஹalleluya. हालेलुया। அவ்வளவு பாரம் வருகிறது. उतना बोझ आती है, ஆனால் लेकिन ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर 10 வருஷம் ஆகி 10 साल होकर 5 வருஷம் ஆகி 5 साल होकर 15 வருஷம் ஆகி 15 साल होकर இன்னும் ஒரு ஆத்மாவை கூட சம்பாதிக்கல அப்படினா अब तक एक प्राण को भी नहीं कमाए तो ஏன் நமக்கு அந்த பாரம் வரவில்லை? क्यों हमें वो बोझ नहीं आती ஏன் है? வரவில்லை? क्यों नहीं आई? எத்தனை ஆத்மாவை हम சம்பாதிச்சிருக்கிறோம்? कितने प्राणों को कमाए हैं? யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए। என்னுடைய ஆவிக்குரிய கர்ப்பம் இன்னும் மலடாத்தான் இருக்கு. मेरे आत्मिक गर्भ अभी तक एक बांझ के समान है। இந்த மாதத்துல அந்த கர்ப்பத்தை திறக்கணும். इस महीने में वो गर्भ सब खुलना है। ஹalleluya. हालेलुया। இந்த மாதத்துல इस महीने में எப்படி
எப்படியாவது कैसे भी ஒரு ஆத்துமாவது நான் சபை கொண்டு வந்துரும். कम से कम एक प्राण को मैं कलीसिया में ले आऊंगा. அப்படி ஒரு விசுவாசத்தோடு ஓடுங்க. ऐसे विश्वास के साथ दौड़िए. हालेलुया. हालेलुया. ஸ்தனங்களுக்குரிய கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். परमेश्वर स्तनों और गर्भ के आशीष को देता है. हालेलुया. 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 இதை யார் கொடுக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். इसे कौन देता है वो யார் கொடுக்கிறார்? ये कौन देता है? உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், ये स्वर्ग का आशीष, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், पृथ्वी का आशीष, என்னுடைய ஸ்தனங்கள் கர்ப்பத்திற்குரிய मेरे ஆசீர்வாதம், स्तनों और गर्भ के आशीष. இதை கொடுப்பது யார் தெரியுமா? इसे देने वाला कौन है जानते அந்த हैं? வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, उस वचन की शुरुआत कहती है என்னுடைய தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. मेरे पिता के परमेश्वर के द्वारा ये सब हो गए. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है என்னுடைய தகப்பனுடைய தேவனாலே ஆகிறது. मेरे पिता के परमेश्वर के द्वारा ये हुई. இந்த இதுல வந்து சரியான அந்த எபிரேய பைபிள் நம்ம பார்த்தோம் அப்படினா इसमें सही रीति से हम इब्रानियों बाइबल में ரெண்டு देखते हैं. மீனிங் சொல்லப்பட்டு இருக்கிறது. इसमें दो अर्थ को कहा गया யார் है. தெரியுமா? क्या आप जानते The हो? shepherd of Israel. ये इस्राएलों की चरवा के समान चरवा को कहता है. இஸ்ரவேலுடைய மேய்ப்பன் சொல்லுகிறார், इस्राएल का चरवा कहता है அவராலே இது ஆகிறது. ये सब उसके द्वारा है. இரண்டாவது என்ன தெரியுமா? दूसरा क्या The जानते हो? stone of Israel. ये पत्थर इस्राएलों के पत्थर. ஹalleluya. हालेलुया. இஸ்ரவேலுடைய கல் சொல்லுகிறார். इस्राएल का पत्थर कहती है. ஹalleluya. हालेलुया. மேய்ப்பன் யார் தெரியுமா? चरवा कौन है जानते हो? பராமரிக்கிறவன். वो परवरिश करने वाला. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவன் பராமரிக்கிறான். वो परवरिश करता है. அதனால इसलिए என் ஆட்டுக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை. मेरे भेड़ के लिए आशीष என் ஆட்டுக்கு இது வேணும் मेरे தெரியுது. भेड़ को ये चाहिए वो இன்னைக்கு जानता है. உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பது யார் தெரியுமா? आज आपको और मुझे ये आशीष को देने वाला कौन है जानते हो? இஸ்ரவேலின் தேவனாகிய மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். इस्राएल का परमेश्वर चरवा मेरे संग है. அவர் இதை எனக்கு தருகிறார். वो मेरे लिए ये सब देता है. அவர் என்னை என் குடும்பத்தையும் वो பராமரிக்கிறார். मुझे और मेरे परिवार को परवरिश करता அதனால है. உன்னதத்தில் ஆசீர்வாதத்தை தருகிறார். इसलिए वो स्वर्ग के आशीषों को देता பூமிக்குரிய है. ஆசீர்வாதத்தை தருகிறார். पृथ्वी के आशीषों को देता எங்கள் है. சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை हमारे தருகிறார். शरीर के आशीष को भी देता है. ஹalleluya. हालेलुया. இரண்டாவது அவர் யார் தெரியுமா? दूसरा वो कौन है जानते हो? அவர் என்னுடைய ஜீவனுள்ள கல்லா वो இருக்கிறார். मेरा एक जीवन का पत्थर है. இந்த கல் என்ன தெரியுமா? ये पत्थर किसे बताती நம்மை है? பாதுகாக்கிற உறுதிப்படுத்துகிற ஒரு கல். ये हमें संभालने वाले एक दृढ़ करने वाले एक पत्थर 1 है. பேதுரு 2 அதிகாரத்தின் 4 5 வசனம் சொல்லுகிறது, पहला पत्र दूसरा अध्याय इसका चौथा और पांचवा वचन कहती है ஜீவனுள்ள கல்லாகிய அவர் மேல் जीवन पत्थर उसके ऊपर நம்ம நம்பிக்கையா இருக்கணும். हम विश्वास के साथ रहना है. நம்மை உறுதிப்படுத்தும்படி, वो हमें दृढ़ करने நம்மை के लिए, பலப்படுத்தும்படி हमें बल करने के लिए கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். परमेश्वर आशीष को देता है. ஹalleluya. हालेलुया. என் பிள்ளை ஆசீர்வாதம் இல்லாம சோர்ந்து போயிட கூடாது. मेरे बच्चा आशीष के बिना मायूस नहीं हो என் जाना பிள்ளை है. ஆசீர்வாதம் இல்லாம தளர்ந்து போயிட கூடாது. मेरे बच्चा आशीष के बिना मुरझा नहीं जाना है. அதான் அவர் சொல்றாரு, इसलिए वो कहता है உன்னை பலப்படுத்தும்படியா இந்த ஆசீர்வாதத்தை मैं तुझे கொடுக்கிறேன். बलवंत बनाने के लिए मैं ये आशीष को ஹalleluya. देता हूं. हालेलुया. யாக்கோபு அதான் சொல்றார், என் தகப்பனுடைய தேவனால ஆகுதுப்பா. याकूब भी यही कहता है कि मेरे पिता के परमेश्वर के द्वारा ये सब हुआ. ஹalleluya. हालेलुया. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? என்ன ஒரு நாள் எல்லாரும் கைவிட்டாங்க. मुझे एक दिन सब लोग ने त्याग दिया. அவர்தான் என்னை பராமரித்தார். लेकिन उसने मेरी परवरिश என்ன की. எல்லாரும் ஒரு நாள் உடைச்சாங்க. मुझे सब लोग ने एक दिन तोड़ दिया. அவர்தான் என்னை பலப்படுத்தினார். लेकिन उसने मुझे बलवंत बनाया. அந்த தேவனாலே उस परमेश्वर के உங்களுக்கு द्वारा ஆசீர்வாதம் உண்டாவதாக. आपके लिए आशीष होगी. ஹalleluya. हालेलुया. இரண்டாவது அவர் யார் தெரியுமா? दूसरा वो कौन है जानते हो? சர்வ வல்லவராலே இப்படி ஆயிடுச்சு. सर्वशक्तिमान के द्वारा ये सब ஹalleluya. हुआ. हालेलुया. He is almighty God. वो एक सर्वशक्तिमान परमेश्वर है. ஹalleluya. हालेलुया. அவர் சர்வ வல்லவர்ங்க. वो सर्वशक्तिमान है. வானத்தின் மீதும் आकाश के ऊपर, பூமியின் மீதும் पृथ्वी के ऊपर, என்னுடைய சரீரத்தின் மீதும் मेरे शरीर पर அவருக்கு அதிகாரம் இருக்கிறதை நிரூபிப்பதற்காக उसको ஆசீர்வதிக்கிறார். अधिकार है इसे साबित करने के लिए वो आशीष करता है. ஹalleluya. हालेलुया. அவருடைய அத்தாரிட்டி எல்லார் மீது இருக்கிறது. उसकी अधिकार सारे लोगों के ऊपर है. எல்லாவற்றின் மீதும் இருக்கிறது. सब चीजों पे है. அதை நிரூபிப்பதற்கு தான் उसे साबित करने के लिए கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். परमेश्वर में ये आशीष को देता ஹalleluya. है. हालेलुया. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது யார்? ये आशीष को देने वाला कौन है? என்னுடைய தகப்பனுடைய தேவன். मेरे पिता का परमेश्वर. அவர் யார்? वो कौन है? என்னுடைய மேய்ப்பன். वो मेरा चरवा அவர் है. என்னுடைய ஜீவனுள்ள கல். वो मेरा जीवन का चट्टान அவர் है. யார் தெரியுமா? वो कौन है जानते हो? சர்வ வல்லமையுள்ள वो தேவன். सर्वशक्तिमान அதனால परमेश्वर தான் है. इसलिए வானத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். स्वर्ग से मुझे आशीष को நான் செய்யற देता है. வேலையில இந்த பூமியில என்னை इस ஆசீர்வதிக்கிறார். पृथ्वी में मैं करने वाले कामों में मुझे आशीष என்னுடைய देता है. சனங்களையும் கர்ப்பங்களையும் கர்த்தர் मेरे ஆசீர்வதிக்கிறார். स्तनों और गर्भ को परमेश्वर आशीष करता है. ஹalleluya. हालेलुया. அந்த விசுவாசத்தோடு கேட்க उस வேண்டும். विश्वास के साथ मैं मांगना கடைசியோடு है. சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर समाप्त करते हैं. எப்படி கேட்க வேண்டும்? कैसे मांगना है? ஹalleluya. हालेलुया. கேட்ட உடனே கிடைச்சிருமா? मांगते ही मिलेगी क्या? கிடைக்கும். मिलेगा. ஆனா எப்படி கேட்கணும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. लेकिन कैसे मांगना है उसके लिए एक नियम है. மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம். पति छठवां उसका 33वां वचन. முதலாவது பரலோக ராஜ்யத்தோட நீதியை தேடுங்க. पहले स्वर्ग राज्य और उसके धर्म के बातों को ढूंढो. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब ये सब उसके साथ आपको आपके लिए दी जाएगी. ஹalleluya. हालेलुया. கேக்குறதுல ஒரு முறை இருக்கு. मांगने में एक रीति है. ஆண்டு சொல்ல என் நாமத்தினாலே நீ எவைகளை கேட்டாலும் தருவேன். परमेश्वर कहता है मेरे नाम से तू जो भी मांगेगा सब मैं எதை दूंगा. கேட்டாலும் ஆண்டு தருவார். परमेश्वर जो भी मांगे वो देता है. உங்களுடைய சரீரத்திற்குரிய ஆசீர்வாதமாகிய பிள்ளைகள் உங்களுக்கு வேணுமா? आपके शरीर के आशीष के आपके बच्चे आपके लिए चाहिए क्या? கேளுங்க ஆண்டவர் நிச்சயமாய் आप கொடுப்பார். मांगो परमेश्वर निश्चय देगा. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார். गर्भ के आशीषों को परमेश्वर देगा. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? पृथ्वी के एक आशीष आपके कामों को परमेश्वर आशीष ஆண்டவர் करेगा. அதையும் ஆசீர்வதிப்பார். उससे भी परमेश्वर आशीष करेगा. हालेलुया. 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 हालेलुया.
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டா पृथ्वी के आशीष को मांगने पर நிச்சயமாய் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். निश्चय पृथ्वी के आशीष को देगा। கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதம் கேட்டால் गर्भ के आशीष को मांगने पर நிச்சயமாய் கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். निश्चय गर्भ के आशीष मिलेगी। உங்க சரீரத்துக்கு நல்ல சுகம் வேண்டுமா? शरीर के लिए अच्छी चंगाई கேட்டா चाहिए क्या? நிச்சயமாய் கிடைக்கும். मांगने पर निश्चय मिलेगी। ஆனால் लेकिन உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டா, स्वर्ग के आशीष को आप मांगे, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை आप கேட்டா स्वर्ग के आशीष को मांगने पर அதுவும் நிச்சயமாய் கிடைக்கும். वो भी निश्चय मिलेगी। அதோடு கூட இந்த ரெண்டு ஆசீர்வாதம் கிடைக்கும். उसके संग ये दोनों आशीष भी मिलेगी। ஹalleluya. हालेलुया। இப்ப நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா? आज हमें कैसे मांगना है जानते हैं? நம்முடைய பிரையாரிட்டி எது கொடுக்கிறோம்? हम किसके लिए मुख्यता देते हैं? हालेलुया। हालेलुया। எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், मुझे पृथ्वी के आशीष நான் चाहिए, கேட்டா அதை மட்டும் தான் தருவார். लेकिन मांगने पर केवल वही देगा। ஹalleluya. புரியுதா? அதை மட்டும் தருவார், केवल उसे देगा, வேற எதுவும் தர और மாட்டார். कुछ भी नहीं देगा। கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதமாகிய சரீரத்திற்குரிய ஆசீர்வாதமாகிய गर्भ के आशीष, शरीर के आशीष जो அந்த है, ஆசீர்வாதத்தை கேட்டா उस आशीष को அதை मांगने पर மட்டும் ஆண்டவர் கொடுப்பார். केवल उसे ही देगा। ஆனால் ஒருவன் लेकिन एक कोई வானத்துக்குரிய ஆசீர்வாதமாகிய स्वर्ग के आशीष, அந்த உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்டா उस ऊंचे ऊपर से आने वाले आशीष को मांगने पर அதையும் கொடுப்பார், उसे भी देगा, கூட இதையும் கொடுப்பார். उसके साथ इसे भी देगा। ஹalleluya. हालेलुया। நம்ம எப்படி கேட்கணும் आज தெரியுமா? हम उसे कैसे मांगना है जानते முதல்ல हैं? எனக்கு அதை தாங்க, पहले मुझे वो दे, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை उस தாங்க. ऊपर से आने वाले आशीष को உம்முடைய दो। வார்த்தை வேணும், आपकी वचन உம்முடைய चाहिए, மகிமை வேணும், आपकी महिमा உம்முடைய चाहिए, அபிஷேகம் आपके வேணும், अभिषेक உம்முடைய चाहिए, மெய்யான அப்பம் வேணும், आपका सच्चा रोटी உம்முடைய चाहिए, வருகையில நான் आपके எடுத்துக்கொள்ளப்படும். आगमन में उठाए ले जाना है। இதை நான் கேட்டா अगर मैं उसे मांगने இந்த पर பூமிக்கு ஆசீர்வாதம் தானா பின்னாடி வந்துகிட்டே ये இருக்கும். पृथ्वी के आशीष मेरे पीछे पीछे अपने आप आती என்னுடைய रहेगी, சரீர ஆசீர்வாதம் பின்னாடி வந்துகிட்டே मेरे இருக்கும். शरीर के आशीष मेरे पीछे आती ஆனா रहेगी। இதெல்லாம் கேட்டுட்டு लेकिन इसे सब मांगकर, ஹalleluya, हालेलुया, ஒருவன் இந்த உலகத்தின் ஆஸ்திகளை உடையவனாய் இருந்து यदि कोई इस संसार के सारी संपत्ति को पाकर ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? अपने प्राण को वो बिगाड़ ले तो उसके लिए क्या फायदा है? ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதம் அழகாய் கொடுப்பாருங்க, आशीष को परमेश्वर अच्छी तरह देता ஆனா है, எதை கேக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். लेकिन किसे मांगते वो जरूरी। இத கேட்காம इसे मांगे बिना அங்க இருக்கத கேட்டு பாருங்க, वहां पर मांगे, பரலோகத்திற்கு கேட்டு பாருங்க, स्वर्ग के बातों को मांग कर दे, அதையும் கொடுப்பார், वो भी देगा, சேர்த்து இதையும் கொடுப்பார். साथ में इसे भी देगा। இந்த மாதத்துல அதுக்கு முதன்மை இடத்தை கொடுங்க. इस महीने में मुख्यता उसके लिए देंगे। ஹalleluya. हालेलुया। ஓகேவா? நம்ம ஆசீர்வதிப்பார், हमें आशीष ஆனா करेगा, எப்படி கேட்கணும் தெரியுமா? लेकिन कैसे मांगना है? எனக்கு முதலாவது பரலோக ஆசீர்வாதம் வேணும், मुझे पहले स्वर्ग के आशीष चाहिए, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். आत्मिक आशीष चाहिए, அதை கொடுத்துட்டு उसे देकर அதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு ஆட் பண்ணுங்க. उसके बाद इस आशीष को भी मुझे मिला दो கர்த்தர் पिता। அப்படியே परमेश्वर वैसे ही உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். आपको आपके परिवार को आशीष இந்த करेगा। மூன்று வித ஆசீர்வாதங்களையும் ये 3 प्रकार के आशीष கொடுக்கிற மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். देने वाला चरवा हमारे संग है, ஜீவனுள்ள கல் நம்மோடு கூட இருக்கிறார். जीवित चट्टान हमारे संग சர்வ है, வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर हमारे संग है। அவராலே उसके द्वारा உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக ये सब आशीष आपके लिए हुई। கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करेगा।